என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங்பா. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AK-47 ப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஷெடியூல் எங்க போய் பாக்குறது சார், எப்படி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கான டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெலகிராம்ல தங்கமுத்து IPS அகாடமி, இன்னொரு சேனல் வந்து தங்கமுத்து அப்டேட்ஸ், 2 சேனல் இருக்கும். அந்த 2 சேனல்ல ஏதாவது சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரெகுலரா உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன் ப்ராப்பரா வரும். எந்த டைம் டெஸ்ட் நடக்கும், டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிற ப்ராப்பரா இன்டிமேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான OMR ஷீட் வந்து அதிலே ஷேர் பண்ணிருப்பாங்க. அந்த OMR ஷீட்டை வந்து நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கரெக்டா ஷெடியூல் படி வந்து 6 o'clock கரெக்டா அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சு 7:30க்கு நீங்க வந்து ஒரு நம்பர் அனுப்புவாங்க. நம்பர் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மார்க்கும் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகேவா? இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் முடிச்சுட்டு ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் டிஸ்கஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகள், இதுல என்ன கேட்டிருக்காங்க? பி அலைகள் அப்படிங்கிறது அழுத்த அலைகள் அப்படிம்பாங்க, எஸ் அலைகள் அப்படிங்கிறது முறிவு அலைகள், எல் அலைகள் அப்படிங்கிறது மேற்புற அலைகள். அப்போ அந்த ஆன்சர் 2 1 3 2 1 3 ஆன்சர் ஏ. இது என்ன பி அலைகளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மூணுமே வந்து எடுத்துக்கோ நிலநடுக்கம் உருவாகும் போது உருவாகிற அலைகள் தான். இந்த பி அலைகளை முதன்மை அலைகள் சொல்லலாம், முதன்மை அலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பி அலைகள் வந்து திட, திரவ, நீர் வாயு, இது ஃபுல்லாத்துலயும் என்ன பண்ணும், பரவும் அந்த பி அலைகள் அப்படிங்கிறது. அதே எஸ் அலைகள் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை அலைகள், இரண்டாம் நிலை அலைகள், செகண்டரி வேவ்ஸ். இது வந்து எப்பயுமே வந்து திடப்பொருள்ல மட்டும்தான் பரவும், திடப்பொருள்கள் மட்டும் வழியாக தான் என்ன பண்ணும், ஊடுருவி செல்லும். எல் அலைகள் அப்படிங்கிறது மேற்புற அலைகள் அல்லது கடல் அலைகள் அல்லது நீர் அலைகள் அப்படின்னு சொல்லலாம், நீர் அலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பி அலைகள் அப்படிங்கிறது அழுத்த அலைகள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா முதன்மை அலைகள். இது வந்து எது வழியா ஊடுருவோம் அப்படின்னா திட, திரவ, நீர் ஆர் வாயு, இது ஃபுல்லா வந்து ஊடுருவோம். அதுக்கடுத்து எஸ் அலைகள் அப்படிங்கிறது முறிவு அலைகள் அல்லது வெட்டு அலைகள், வெட்டு அலைகள் அல்லது இரண்டாம் நிலை அலைகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எது வழியா ஊடுருவி செல்லும் அப்படின்னா திடப்பொருள் வழியா மட்டும்தான் ஊடுருவி செல்லும். எல் அலைகள் அப்படிங்கிறது மேற்புற அலைகள், அதாவது ஒரு திடப்பொருள்ல மேற்புற அலைகள், கடல்ல நீர் அலைகள்லாம் வருதுல்ல, அதான் வந்து எல் அலைகள் சொல்லுவாங்க. இது கடல் அலைகள் அல்லது நீர் அலைகள் சொல்லலாம். இந்த டெஸ்ட் முடிக்கும் போது இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ஸுமே மைண்ட்ல ஏற்றிடணும். இதுல என்னென்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் பாக்குறோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து என்ன பண்ணணும், ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கான படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கு ஆன்சர் ஏ. செகண்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறைன்னு என்ன? ASI, ASI சொல்லுவாங்களா? இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ASIனா என்ன அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். இவர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோட தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ், இந்த ASI எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ், தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லி. இதுல இருந்து தமிழ்நாட்டுல, இந்தியால வந்து 1861ல ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல 1961, 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு வந்து 1961ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டேட்டா எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதுல செகண்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு உதவியோட தான் நிறுவப்பட்டது. அவர் யார் அப்படின்னா ஒரு சர்வேயர், நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது ASI சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 1861ல இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1961ல, 100 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா
புதுடெல்லியில இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இது வந்து மனிதர்களின் தோற்றம் அவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோபிதிகஸ். ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்க. 3. அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது தென் ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்க. 4. அடுத்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது ஆசியால வாழ்ந்தாங்க. 1. அடுத்து நியாண்டர்தால் அப்படிங்கிறவங்க யுரேஷியால வாழ்ந்தாங்க. 2. யுரேஷியா அப்படிங்கிறது ஆசியா மற்றும் ஐரோப்பா. இதுதான் வந்து யுரேஷியான்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவை தான் வந்து யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. ஆன்சர் டி. இந்த ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படிங்கிறவங்க தொடக்க கால மனிதன் சொல்லுவாங்க. யாரு? தொடக்க கால மனிதன். இந்த ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுமே தொடக்க கால மனிதன் தான். இவங்ககிட்ட வந்து பெரிய விரல்கள், தாடை வந்து நீட்சி வந்து குறைவா இருந்துச்சு. ஓகேவா? ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து ஹோமோ எரக்டஸ் வந்து நெருப்பின் பயனை வந்து அறிஞ்சிருந்தாங்க. நெருப்பின் பயனை அறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ் வந்து நேராக நிமிர்ந்த முதல் மனிதன் யார் அப்படின்னு கேட்கலாம். நேராக நிமிர்ந்த மனிதன். நேராக நிமிர்ந்த மனிதன். கொஸ்டினை டைரக்டா கேட்கலாம். நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்கலாம். ஹோமோ எரக்டஸ். அல்லது நேராக நிமிர்ந்த மனிதன் யாருன்னு கேட்கலாம். அது யாருதான்? ஹோமோ எரக்டஸ். நேராக நிமிர்ந்த மனிதன் ஹோமோ எரக்டஸ் எந்த பகுதியில வாழ்ந்தாங்கன்னு கேட்கலாம். அவங்க எங்க வாழ்ந்தாங்க? ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கால வந்து வாழ்ந்தாங்க. அது நியாண்டர்தால் அப்படிங்கிறது வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இவங்ககிட்ட இருந்துச்சு. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ் இப்ப வந்து மனுஷங்களோட அறிவியல் பெயர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹோமோ சேப்பியன்ஸ் சொல்லுவாங்க. இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா பகுதிகளில் அவங்க அங்கதான் வந்து அதிகமாக காணப்பட்டாங்க. இவன் தான் வந்து நவீன மனிதன், சுயமாக சிந்திக்கும் மனிதன் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது சொல்லலாம். அதுக்கு அடுத்து குரோமேக்னாஸ். குரோமேக்னாஸ் அப்படிங்கிறது எங்க வாழ்ந்தாங்கன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படிங்கிற பகுதிகளில் வாழ்ந்தாங்க. இவங்க வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவங்ககிட்ட இருந்தது. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இருந்தது. இவங்க வந்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன். குகையில் வாழ்ந்தாங்க. குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் எங்க காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் பகுதிகளில் காணப்பட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னா குரோமேக்னாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல என்ன பாத்துருவோம் அப்படி ரிவைஸ் பண்ணலாம். ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படிங்கிறது வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்க. அவங்க வந்து தொடக்க கால மனிதன் சொல்லலாம். இப்ப நான் சொல்லும் போதே அதோட ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க தேவையில்ல. அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து மைண்ட்ல நிற்கும். அகைன் நான் சொல்றது ரீசன் வந்து சும்மா வந்து டைம் இல்லாம சொல்லல. நீங்க அகைன் ரிப்பீட் பண்ணணும். அகைன் சொல்ல ஆகும், மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன். செகண்ட் வந்து ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க தென் ஆப்பிரிக்கா பகுதிகளில் வாழ்ந்தாங்க. இவங்க வந்து இவங்களுமே தொடக்க கால மனிதன் சொல்லலாம். இவங்களோட பெரிய கால் விரல்கள் வந்து ஊன்றி நடக்கிறதுக்கு வந்து பெரிய கால் விரல்கள் இருந்துச்சு. அவங்களோட தாடை வந்து நீட்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது நேராக நிமிர்ந்த மனிதன் அப்படிங்கிறது ஹோமோ எரக்டஸ். அவங்க வந்து நெருப்பின் பயனை அறிந்திருந்தாங்க. அவங்க தான் நெருப்பினை உருவாக்குனாங்க, நெருப்பினோட பயனை அறிந்திருந்தாங்க. அவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா. நியாயந்தால் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா யுரேஷியா. யுரேஷியா அப்படிங்கிறது ஆசியா மற்றும் ஐரோப்பியாவை தான் வந்து யுரேஷியான்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது நவீன மனிதன், சுயமாக சிந்திக்கும் மனிதன் சொல்லிட்டு ஹோமோசேப்பியன்ஸ் சொல்லலாம். இவங்க வந்து வாழ்ந்த பகுதி வந்து ஆப்பிரிக்கா. அடுத்து குரோமேக்னாஸ். குரோமேக்னாஸ் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படிங்கிற பகுதிகளில் வாழ்ந்தாங்க. இவங்ககிட்ட என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து குகையில வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபோர்த் கொஸ்டின். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் பி.
இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஜவஹர்லால் நேரு. அந்த டிஸ்கவரி ஆஃப் நூல்ல வந்து என்ன வார்த்தை வந்து இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றது. இந்த 2 கொஸ்டினுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நேருவோட பர்த்டே என்ன பர்த்டே? நவம்பர் 14. இதைதான் வந்து என்ன பண்றோம், இவ வந்து குழந்தைகள் தினமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். குழந்தைகள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம், கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து நேருல இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவின் முதல் பிரதமர். இந்தியாவின் முதல் பிரதமர். 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை ஒற்றுமை என்ற சொற்றொடர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியால இடம்பெற்றிருந்து அந்த நூலோட ஆத்தர் யாருன்னு கேட்காங்க. ஜவஹர்லால் நேரு. அப்ப ஜவஹர்லால் எழுதின வேற்றுமையில் ஒற்றுமை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த இதுல வந்து நவம்பர் 14 வந்து குழந்தைகள் தினமா வந்து அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். அதுக்கடுத்து இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th கொஸ்டின் பொறுத்துக. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்க ஒரு சைடு வந்து மாவட்டம் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து எழுத்தறிவு சதவிகிதம் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து சதவீதம் வந்து இப்போ நியூவா இருக்கு, அப்டேட் படி எடுத்திருக்குப்பா. இப்போ நியூ புக் படி இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்களோ அதுபடிதான் கொண்டு வந்திருக்கு. இதுல வந்து என்ன கன்னியாகுமரி வந்து கரெக்டா டேரக்டா 92.14%, சென்னை 90.33%, தர்மபுரி 64.71%, அரியலூர் 71.99%. ஆன்சர் ஏ தான், டேரக்டா கொடுத்திருக்காங்க. இதுல கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்துல தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் வந்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்குன்னு கேட்கலாம். எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னு சொன்னா செகண்ட் பிளேஸ் தர்மபுரி. ஃபர்ஸ்ட் செகண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து எந்த மாவட்டம் கடைசி இடம் பிடிக்குது எழுத்தறிவுல கடைசியான மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட், ஓகேவா? அரியலூர் வந்து செகண்ட், லாஸ்ட்ல செகண்ட், ஓகேவா? இது பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th கொஸ்டின் தமிழ்நாட்டில் பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னா என்ன? பாலின விகிதம் அப்படின்னு சொன்னா 6 ரேஷியோ அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது என்னது, அது பாலின விகிதம் சொல்லுவாங்க. இதுல பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது? தர்மபுரி தான் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம். அதே அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னா நீலகிரி. பாலின விகிதம் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா என்னது? நீலகிரி. கம்மியா இருக்கிறது அப்படின்னா தர்மபுரி. அதே செகண்ட் அதிகமா இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர். செகண்ட் கம்மியா இருக்கிறது அப்படின்னா சேலம். இந்த 4 ஆப்ஷனுமே தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? தமிழ்நாட்டுல பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி. ஆன்சர் சி தான் கரெக்ட். இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாலின விகிதத்துல அதிகமாக உள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி. செகண்ட் அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னா தஞ்சாவூர். செகண்ட் கம்மியாக உள்ள மாவட்டம் எதுனா சேலம். 4மே கொஸ்டின் ஏரியா தான். அதே மாதிரி பீகிங் மனிதர் வாழ்ந்த இடம் வந்து சீனா. அந்த மனிதர்கள் தோற்றம் பார்த்தோம் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு, அதேதான் பீகிங் மனிதர் அப்படின்னா சீனா. லண்டன்ல வாழ்ந்தவங்க வந்து ஹைடல்பார்க். ஹைடல்பார்க் மனிதர்கள் வாழ்ந்த இடம் வந்து லண்டன். இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீகிங் மனிதன் வாழ்ந்த இடம் வந்து சீனா. லண்டன்ல என்ன மனிதன் வாழ்ந்தாங்கன்னா ஹைடல்பார்க் மனிதர்கள். எய்த் கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் ஆவணம் செய்ய பயன்படுத்திய சிவப்பு நிற கற்களின் பெயர் என்ன? கர்னேலியன். கர்னேலியன் அது சிவப்பு மணிக்கற்கள் சொல்லலாம். ஆன்சர் வந்து சிவப்பு மணிக்கற்கள். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது என்னன்னு கேட்கலாம். அதே இதுல சிவப்பு மணிக்கற்கள் கொடுத்ததுனால இது இங்கிலீஷ்ல நேம் வந்து கர்னேலியன். இல்ல டைரக்டா கேட்கணும் அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிவப்பு மணிக்கற்கள் பயன்படுத்தினாங்க. அவரோட இங்கிலீஷ் நேம் தான் வந்து கர்னேலியன் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? அதே சிந்து சமவெளியில பார்த்தோம் அப்படின்னா அவங்க அறிந்த உலோகம் அப்படின்னா அறிந்த உலோகம். மனிதன் முதல் அறிந்த உலோகம் இது செம்பு, ஓகேவா? அவங்க அறிந்த விலங்கு, அறிந்த விலங்கு நாய். ஃபர்ஸ்ட் மனிதன் வந்து நாயை தான் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து விலங்கு அறிஞ்சாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க வேட்டையாகிறதுக்கு, அவங்களோட வந்து இருக்கும் போது அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நாயை வந்து அவங்க கூட பழக்கப்படுத்தினாங்க. அறியாத உலோகம் அப்படின்னா
அறியாத உலோகம். இதெல்லாம் பிசில வந்து டைரக்டா கேட்கலாம்பா. சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம், இரும்ப வந்து அவங்க அறியல, இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அறியாத விலங்கு குதிரை. குதிரையை பத்தி அவங்க அறியல. குதிரை அப்படிங்கிற ஒண்ணு எப்ப வந்துச்சு அப்படின்னா பின்வேத காலங்கள், முன்வேத காலங்கள் கூட வரல, பின்வேத காலங்கள்ல ஆரியர்கள் வரும்போதுதான் வந்து குதிரை அப்படிங்கிற ஒண்ணு ஆரியர்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்தியாவில வந்து குதிரை அப்படிங்கிற விலங்கா அறியல. ஓகேவா? அதே மாதிரி இதுல சிந்து சமவெளி மக்களோட மாடு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜெபு, ஜெபுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முதல் எழுத்து முறை என்ன ஃபாலோ பண்ணாங்க, எழுத்து முறை வந்து சித்திர எழுத்து முறை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பிக்டோகிராபிக் சித்திர எழுத்து முறை. அது சித்திர எழுத்து முறைனா படங்கள் மூலமா கட்டம், முக்கோணம், வட்டம் இந்த மாதிரி வந்து இமேஜஸ் வச்சு அவங்க வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. இல்ல வேற என்ன சொல்லலாம், முதல் எழுத்து வடிவம் யாரால் கொண்டு வரப்படுது, எழுத்து வடிவம், எழுத்து வந்து சுமேரியர்களால் கொண்டு வரப்படுது. சுமேரியர்கள். இவங்க சிந்து சமவெளி மக்கள் ஆடைகள் என்ன பயன்படுத்தினாங்க, கம்பளி, பருத்தி ஆடைகள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து பார்க்கலாம். இதுல என்ன பாயிண்ட் பாத்துருக்கோம்னா, சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய எதுன்னு டேரக்டா கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிவப்பு மணிக்கற்கள் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா நீங்க எடுத்துடலாம். அல்லாது சிவப்பு மணிக்கற்கள் என்னன்னு கேட்டா அதோட பேர் வந்து கர்னாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஏ. இது இல்லாம அறிந்த உலோகம், அதாவது மனிதன் முதல் அறிந்த உலோகம் செம்பு, அறியாத உலோகம் இரும்பு. அதுக்கடுத்து அறிந்த விலங்கு நாய். அவன் நாய் எதுக்காக பயன்படுத்தினான் அப்படின்னா வேட்டையாடுறதுக்காக வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து அறியாத விலங்கு குதிரை. குதிரை எப்ப இந்தியாவில வந்துச்சு அப்படின்னா ஆரியர்கள் வருகை எப்படிதான் வந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க மாடு என்ன பேர் சொல்லுவாங்க, ஜெபுன்னு சொல்லுவாங்க. எழுத்து முறை என்ன எழுத்து முறை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சித்திர எழுத்து முறை யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து எழுத்து வந்து முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்படுதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஆடைகள் என்ன ஆடைகள் யூஸ் பண்ணாங்கன்னா கம்பளி, பருத்தி ஆடைகள் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்கப்பா. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் டேஷ் சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 60%, 60% வந்து தமிழ்நாட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் ஏ. 10th கொஸ்டின். இனங்களின் அருங்காட்சியகம் என்று இந்தியாவை கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்? இனங்களின் அருங்காட்சியகம்னா V.A. ஸ்மித். இதுல வந்து 2 பேர் வருவாங்கப்பா, V.A. ஸ்மித், V.O. ஸ்மித். இந்த ரெண்டுமே கன்ஃபியூஸ்டு போர்ஷன். இந்த ரெண்டுமே இங்க பார்த்தலாம். V.A. ஸ்மித், ஏன்னா என்னது, ஏ ஃபார் அனிமல் சொல்லலாமா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. அனிமல் அப்படின்னா விலங்கு, அதாவது இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லுவாங்க. V.A. ஸ்மித் வந்து இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? V.A. ஸ்மித். உங்க ஞாபகம் இருக்கிறதா சொல்றேன். V.A. ஸ்மித் அப்படின்னா ஏன்னா அனிமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் சொல்றாரு. அதே V.O. ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்திய நெப்போலியன். எக்ஸாம் பாயிண்ட் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா 2 கொஸ்டின் கேட்கலாம். சமுத்திரகுப்தர இந்திய நெப்போலியன் என்று கூறியவர் யார்? V.O. ஸ்மித். அது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி கூறியது யாரு? V.A. ஸ்மித். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து கூறும் நபர் யார்? பெரிப்ளஸ். பெரிப்ளஸ் தான் வந்து அதை சொல்லுவாங்க. தாலமி அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா புவியில வந்து அச்சரேகை இருக்குமா, கிடைமட்டமா இருக்கிறது அச்சரேகை, செங்குத்தா இருக்கிறது தீர்க்கரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த புவியின் மீது வரையப்பட்ட கற்பனை, இது ரெண்டுமே என்னது, கற்பனை கோடுகள் தான். அந்த கற்பனை கோடுகளை வரைந்தது யார் தான்? தாலமி. புவியின் மீது கொஸ்டின் டேரக்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா புவியின் மீது வரையப்பட்ட கற்பனை கோடுகளான அச்ச கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யாருன்னா தாலமி. சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து கூறியிருப்பாரு. இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் வந்து கூறியிருப்பாரு. உயிரினங்களின் சார்லஸ் டார்வின் வந்து உயிரினங்களின் பரிமாணம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து சார்லஸ் டார்வின் தான் கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி 2 புக் எழுதிருப்பாரு. உயிரினங்களின் தோற்றம், மனிதர்களின் தோற்றம் அப்படிங்கிற 2 புக் எழுதிருப்பாரு. அது வந்து உயிரினங்களின் தோற்றம் வந்து 1859, மனிதர்களின் தோற்றம் வந்து 1871 நினைக்கிறேன். அந்த இயர் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
ஒரு 2 புக் எழுதியிருப்பாரு. உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிறது வந்து உயிரினங்களின் தோற்றம். இந்த புக் நேம் கொடுத்து அதை வந்து யார் எழுதுனா அப்படிங்கறத கேட்கலாம். மனிதர்களின் தோற்றம் அப்படிங்கிற 2 புக் எழுதியிருப்பாரு. உயிரினங்களின் பரிமாணம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்து சார்லஸ் டார்வின் தான் கொண்டு வந்திருப்பாரு. 12th கொஸ்டின், பின்வருவனற்றுள் எவை கலைத்திறமை வாழ்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும்? இது எல்லாமே தான். அதாவது சைத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புத்த கோவில் அல்லது தியான கூடம் சொல்லலாம். தியான கூடம். விகாரைகள் அப்படிங்கிறது மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்களை விகாரைகள் சொல்லலாம். துறவிகள் வாழும் இடங்கள். ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தரோட எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட கட்டிடம். அதான் வந்து ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. இது டைரக்டா மேட்சஸ்ல கூட கேட்கலாம். அப்படியே இன்னொரு டைம் பாத்துக்கலாம். சைத்தியம் அப்படிங்கிறது புத்த கோவில் அல்லது தியான கூடம் சொல்லலாம். விகாரைகள் அப்படிங்கிறது மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தரோட உடல்ல வந்து எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து ஸ்தூபிகள் சொல்லலாம். இதுல வந்து எவை கலைத்திறமை வாய்ந்த நினைவுச்சங்கம்னா இது எல்லாமே தான் வரும். 13th கொஸ்டின், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தற்போது புதுடில்லியை தலைமையாக கொண்டுள்ள இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு என்னது? 1861. இதை அப்ப என்ன பார்த்தோம்? ஏஎஸ்ஐ பார்த்தோமா? இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். ஏஎஸ்ஐ என்ன? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை வந்து யாரோட ஹெல்ப் ஸ்டார்ட் பண்ணாங்க? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கன்னிங்ஹாம் யாரு? இவர் வந்து ஒரு நில அளவையாளர், சர்வேயர்னு சொல்லியிருந்தோம். இதோட தலைமையிடம் எங்க இருக்கு? புதுடில்லியில இருக்கு. அது தமிழ்நாட்டுல எப்ப கொண்டு வந்தாங்க? 1961. அதுல வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது 1961ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது பார்க்கும் போதே வந்து பேசிக்கான ஒரு சில டேட்டா எல்லாம் பார்த்தலாம். 1826, 1831, 1853, 1854, 1856. இல்ல 1826ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிற வந்து ஹரப்பாவோட இடிபாடுகளை குறிச்சு வந்து கண்டுபிடிச்சிருப்பார். 1826ல ஹரப்பாவோட இடிபாடுகளை கண்டறிந்தவர் வந்து சார்லஸ் மேசன். 1831ல கோட்டச்சி ஆம்ரி பகுதிகளில் அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவர் ஆய்வு செஞ்சிருப்பாரு. எங்க? 1831ல கோட்டச்சி ஆம்ரி பகுதியில் ஆய்வு செஞ்சது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பர்னஸ். அடுத்து 1853, இதான் வந்து முதல் ரயில் பாதை, மும்பை டு தானே. 1854ல ஹவுரா டு ராணிகஞ்ச். 1856ல லாகூர் டு கராச்சி. 1856ல லாகூர் டு கராச்சி இருக்குல்ல, இங்கதான் வந்து சுட்ட செங்கல் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? சுட்ட செங்கல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கா நோட் பண்ணிக்கோங்க. நாலந்தா பண்டைய மகத நாட்டின் இருந்த டேஸ் மடாலயம் ஆகும். பௌத்த மடாலயம் ஆகும். இதுல நாலந்தாவோட பேசிக் டீடைல் பார்த்துலாம். நாலந்தா அப்படிங்கிறது என்ன? நாலந்தா அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர். இதுதான் வந்து ஒரு குப்தர்கள் காலத்துல ஒரு சிறந்த கல்வி மையமா இருந்தது நாலந்தா. இது வற்றாத அழிவை அளிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நாலந்தாவை கட்டினது யார் அப்படின்னா கட்டியவர் குமாரகுப்தர். இதை இடிச்சது பக்தியார் கில்ஜி. இது புதுப்பிச்சது யார் அப்படின்னா தர்மபாலன். 3 நோட் பண்ணிக்கோங்க.
நாலந்தா அப்படின்னு வரும்போது நாலந்தா வந்து எப்போனா குப்தர்கள் காலத்துல சிறந்த கல்வி மையமா இருந்துச்சு. நாலந்தாவுக்கு பொருள் என்ன பிரித்து எழுதணும் அப்படின்னா நா கூட்டல் அல்லம் கூட்டல் தா. இதற்கு பொருள் வந்து வற்றாத அறிவை அளிப்பவர். இதை நாலந்தாவை கட்டினது வந்து யாரு? குமாரகுப்தர். இடித்தது வந்து பக்தியார் கில்ச்சி. அதை புதுப்பிச்சது தர்மபாலர். இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. 15th கொஸ்டின். சந்திராயன் 1 எந்த ஆண்டில் விண்ணில் ஏவப்பட்டது? 2008. ஆன்சர் சி. இதுல 3 இது இருக்கும். சந்திராயன் 1, 2, 3. இந்த 3க்கானதுமே ஏவப்பட்டது பாத்துக்கலாம். சந்திராயன் 1 வந்து 22/10/2008 ஏவப்பட்டது. சந்திராயன் 2 வந்து 7/2019. சந்திராயன் 3 14/7/2023 ஏவப்பட்டது. அங்க ரீச் ஆனது 23/8/2023 வந்து ரீச்டு. இது சக்சஸ், இதுவும் சக்சஸ். இது ஒண்ணுதான் வந்து ஃபெயிலியர். சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர். இந்த டேட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராயன் 1, 2, 3 இந்த 3 டேட்டுமே வந்து ஏவப்பட்டது எப்போ, இந்த 3க்கு மட்டும் வந்து ஏவப்பட்டது எப்போ, ரீச் எப்போ, அந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. சந்திராயன் 1 வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. சந்திராயன் 1 22/10/2008 ஆண்டு மட்டும் கேட்டாங்க 2008. அதே சந்திராயன் 2 அதே 22 தான், ஜூலை மந்த் 2019. சந்திராயன் 3 வந்து 14 ஜூலை 2023 ஏவப்பட்டது. ரீச் ஆனது 23/8/2023. 16th கொஸ்டின். மொத்தம் எத்தனை மகாதன பதங்கள் உள்ளது? மொத்தம் வந்து 16 மகாதன பதங்கள் உள்ளது. அதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, மகாதன பதங்களில் வலிமையானது எது அப்படின்னு கேட்டா மகதம். மகதம் தான் வந்து மிக வலிமையான பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகம் டாஷ் கிலோமீட்டர் பர் வினாடி. ஒளியின் திசைவேகம் லைட்டோட வெலாசிட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது வந்து 3 lakh. அதாவது கிலோமீட்டர்னா 3 × 10⁵ கிலோமீட்டர் பர் செகண்ட் இப்படின்னு சொல்லலாம். அல்லது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் தானே. அதனால வந்து இங்க பவர் 3 வந்து மேல போயிருது. இரண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். அப்படி இல்லை அப்படின்னாலும் 350 கிலோமீட்டர் பர் செகண்ட். இந்த 3மே கரெக்ட் தான். இந்த 3 ஃபார்மேட்லயுமே கேட்கலாம். 18. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எவ்வளவு மீட்டர் வருது செல்லும்? ஒளினா என்னது? சவுண்ட். 330 மீட்டர் பர் செகண்ட். 19. சூரியன் டேஷ் புவியை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியது. அது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பூமியோட சூரியன் வந்து எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதா கொஸ்டின். அதாவது பூமி மாதிரி 1.3 மில்லியன் பூமி சேர்ந்ததுதான் வந்து ஒரு சூரியன். அவ்வளவு பெருசு சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? 1.3 மில்லியன் புவியை போல 1.3 மில்லியன் பூமியெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா அவ்வளவு பெருசு வந்து சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய ஒளி புவியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நாகம் 8 minutes 20 seconds. சூரிய ஒளி புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் 8 minutes 20 seconds. கொஸ்டின். வால்நிற விசும்புமின் கோல்மின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறுபானாற்று படை. இதுலதான் வந்து கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணிருப்பாங்க. சிறுபானாற்று படை. அது மணிமேகல் பார்த்தா இதுல இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது மணிமேகலை, சிலப்பதிகாரம். இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 20th கொஸ்டின். இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட மங்கள்யான் எந்த கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்கு அனுப்பப்பட்டது? எந்த கோள்?
செவ்வாய். இஸ்ரோ அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். இஸ்ரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது வந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா வந்து எந்த கோள் அப்படின்னா செவ்வாய் கோளோட வளிமண்டலத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்தியா வந்து அனுப்பப்பட்டது. நெக்ஸ்ட், செவ்வாய் கோளை ஆராயும் நாடுகள்ல பட்டியல இந்தியா எத்தனா பிளேஸ் அப்படின்னா 4th பிளேஸ். இந்தியா வந்து அதாவது மங்கள்யான் திட்டம் அனுப்புனாங்கல்ல செவ்வாய் கோளை ஆராய்ச்சி பண்றதுக்கு, அது ஆராய்ச்சி பண்ணதுல 4th பிளேஸ் தான் வந்து இந்தியா. 23rd, நிலவை பற்றி அறிவதற்கு இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. ஆல்ரெடி பார்த்தோம்ல, சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 ரிவைஸ் பண்ணிடலாமா? சந்திராயன் 1 அப்படிங்கிறது விண்ணில் ஏவப்பட்டது எப்போ? 22/10/2008. சந்திராயன் 2 அதே 22 ஜூலை 2019. சந்திராயன் 3 14/7/2023 ஏவப்பட்டது. ரீச் ஆனது 23/8/2023. ஓகேவா? இதுல வந்து சந்திராயன் 1, 3 சக்சஸ், சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர். 24, சூரிய அண்மை அதாவது பெரிகிலியான் என்பது டேஷ் தன் சுற்றுப்பாதையின் சூரியனுக்கு மிக அருகில் வருவது. புவி. புவி வந்து சூரியனுக்கு மிக அருகில் வருது. சூரியன் இங்க இருக்க, இது நீள்வட்டத்தெல்லாம் சுத்தி வருது. சுத்தி வரும் போது சூரியனுக்கு மிக அருகில பூமி வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? பெரிகிலியான், அதாவது சூரிய அண்மைன்னு சொல்லுவாங்க பக்கத்துல. அதே இது இங்க இப்போ இருக்கு, இங்க இது வந்து என்னது? தூரம் அதிகமா இருக்கா? இது வந்து அப்கிலியான் சொல்லுவாங்க. அப்கிலியான். அப்கிலியான் சூரியன்ல இருந்து பூமி வந்து தூரமா இருந்துச்சு, தொலைவா இருந்துச்சு அப்படின்னா அப்கிலியான். பக்கத்துல அண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரிகிலியான் அப்படிம்பாங்க. 25, நிலச்சந்தி என்பது 2 பெரிய டேஷ். ஆப்ஷன் ஏ நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது, ஆப்ஷன் பி நிலப்பரப்புகளை பிரிக்கக்கூடியது, சி நிலப்பரப்புகளை பிரிக்கக்கூடியது, டி வந்து ஏ மற்றும் பி. ஆன்சர் ஏவும் பியும். அதாவது நிலப்பரப்புகளை 2 பெரிய நிலப்பரப்புகளை வந்து இணைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சின்ன நிலப்பகுதி. ஆன்சர் வந்து டி, ஏ மற்றும் பி. 26, தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள். தமிழ்நாட்டில் என்ன பீடபூமிலாம் காணப்படுதுன்னா தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. இது 3மே காணப்படுது. ஆன்சர் டி. பீடபூமினா ஃபர்ஸ்ட் என்ன? பேசிக்கா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாமா? பீடபூமினா என்ன? பீடபூமினா என்ன அப்படின்னா, நார்மலா சமவெளி பகுதி இருக்கு, இதுல ஒரு மலை இருக்கா? நார்மலா ஒரு மலை இருக்கு, அந்த மலை பகுதிகள்ல சென்டர்ல ஒரு போர்ஷன்ஸ் இருக்குமா? அது வழியா எரிமலை வச்சுக்கலாமா? அந்த எரிமலை என்ன ஆகும்? அந்த எரிமலை குழம்பு வந்து நடுவுல வருமா? வந்து என்ன ஆகும்? அந்த மலையோட சரிவுல பட்டு இங்க இருந்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிக்குமா? அந்த எரிமலை பக்கத்துல மனுஷங்கள் வாழ முடியுமா? மனிதர்கள் வாழ முடியாதுன்னா எரிமலை அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கும். அந்த எரிமலை குழம்பு வந்து அங்க செட்டில் ஆகுமா? அந்த எரிமலை குழம்பு அங்க செட்டில் ஆகி என்ன ஆகும்? நாளடைவுல என்வரன்மெண்ட் சிச்சுவேஷனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரிமலை குழம்பு நார்மல் ஆகி ஃபுல்லாவே என்ன ஆயிடும்? ஃபுல்லா வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இங்க இருக்கிற மரம், செடி, கொடி, விலங்கு இதெல்லாமே என்ன ஆகும்? அதோட மட்கி போயிருமா? அதோட மட்கி போறதுனால அங்க இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? நாளடைவுல கொஞ்சம் 11 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்குள்ள இருக்கிற என்னது? கனிமங்கள் வந்து அதிகமா இருக்கும். அது நிலக்கரி, பெட்ரோலியம், இந்த மாதிரி வந்து கனிமங்கள் வந்து அதிகமா இருக்கும். எதனால அப்படின்னா இதுல வந்து வர எரிகுழம்பு அப்படிங்கிறது அதை சுத்தமா இருக்கிற காடுகள் பகுதி எல்லாமே என்ன ஆகும்? அதுல பட்டுச்சு அப்படின்னா மரம் வளர முடியாது. ஆனா ஹீட் படும் போது மரம், விலங்கு எல்லாமே என்ன ஆகும்? டிஸ்ட்ராய் ஆயிடும், அழிஞ்சிடும். அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது பல 100 ஆண்டு ஆனதுக்கு அப்புறம் அந்த எரிமலை வெடிப்பு நின்னதுக்கு அப்புறம் அந்த என்வரன்மெண்ட்னால குளிர்ந்த காற்று, மழை இதெல்லாம் படுறதுனால அது சூடெல்லாம் குறைஞ்சு என்ன ஆகும்? நார்மலா செட்டில் ஆக ஆரம்பிக்கும். சமவெளி பகுதி அப்படிங்கிறது நார்மலா பிளைன் சர்ஃபேஸ். அந்த பிளைன் சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமா இருக்கா?
அதாவது பீடபூமினா ரெண்டே ரெண்டு தான். நார்மல் சமவெளியில இருந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதான் பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹைட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த எரிமலை குழம்பு இருக்கா, அந்த எரிமலை குழம்பு ஃபுல்லாவே வந்து செட்டில் ஆகி அதுல வந்து என்ன ஆகும், மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சு என்ன ஆகும், லேயரா ஃபார்ம் ஆகி கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமா இருக்கும். இதுல பீடபூமியில என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா கனிம வளங்கள் வந்து அதிகமா இருக்கும். ஏன் கனிம வளங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த எரிக்குழம்பு அங்க இருக்கிற மரம் செடி எல்லாத்துலயும் பட்டு நாளடைவில் அது மட்ட செய்யுமா, மக்கி பல 100 ஆண்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது வந்து கனிம வளங்கள் நிலக்கரியாவோ பெட்ரோலியமாவோ கோல்டாவோ வைரமாவோ வந்து நமக்கு கிடைக்கும். அதான் வந்து பீடபூமின்னு சொல்றாங்க. இது பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுதான் சொல்றேன். பீடபூமினா வேற எதுவுமே இல்ல, ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. நார்மல் சமவெளியில இருந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் ஹைட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த எரிமலை குழம்பு ஃபுல்லாவே பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகும், அந்த எரிமலை குழம்பு நார்மல் சர்ஃபேஸ் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா, அதனால ஹைட் அதிகமா இருக்கு. அங்க ஏன் கனிம வளங்கள் அதிகமா காணப்படுது அப்படின்னா அந்த எரி குழம்பு அந்த அங்க இருக்க மரம் செடி கொடி விலங்குகள் உயிரினங்கள் மேல பட்டு அது என்ன ஆகும், அது அங்க இறந்துருமா, இறந்து அந்த படிமங்கள் நாளடைவுல குளிர் என்வாமெண்ட்னால குளிரடைஞ்சு மழை பெய்யாதனால காரணம் என்ன ஆகும்னா அங்க கனிம வளங்கள் அதிகமா காணப்படுது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பீடபூமி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமி உண்மைதான். தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை பீடபூமி. அடுத்து 27 உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்டின் உயரம் 8848 மீட்டர். உலகின் மிக உயரமான சிகரம் அப்படின்னா எவரெஸ்ட். அது இது இந்தியால மிக உயர்ந்த சிகரம் ரெண்டு சொல்லலாம். அது புக்ல வந்து ரெண்டு டேலாம் கன்ஃபியூஸ் ஆகுது. நார்மலா கொடுத்து எல்லா டேலாமே கொடுத்தது கஞ்சன்ஜங்கான்னு கொடுத்திருப்பாங்க. அது எங்க அப்படின்னா சிக்கிமுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்டர்ல இருக்கும். கஞ்சன்ஜங்கா தான் இந்தியாவில உயர்ந்த சிகரம் சொல்றாங்க. அது வந்து 8586 மீட்டர். இன்னொரு டேட்டா வந்து ஆனா ஹைட் வந்து இதோட பார்த்தோம்னா K2 கார்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது மேல வந்து இருக்கும் லடாக்ல. அது வந்து என்ன அப்படின்னா 8611 மீட்டர். இது வந்து K2, இது வந்து கஞ்சன்ஜங்கா. இது ரெண்டுமே பாத்துக்கோங்க, ஆப்ஷன்ஸ் எது இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுல எது கரெக்டா இருக்கோ அதை பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் குருசிகார். ஆரவல்லி மலைத்தொடர் உயர்ந்த சிகரம் குருசிகார். அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு உயர்ந்த சிகரம். ஒரு சிம்பிளா ஒரு மேப் கூட போட்டு டிரா பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சிகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா இருக்கிறது இப்போ எவரெஸ்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். எவரெஸ்ட் அப்படிங்கிறது நேபாள். இது வந்து உலகில உயர்ந்த சிகரம் சொல்லுவாங்க, உலகின் உயர்ந்த சிகரம். இங்க சிக்கிமுக்கும் இங்க இருக்கிறது கஞ்சன்ஜங்கா. சிக்கிமுக்கு இங்க இருக்கிறது கஞ்சன்ஜங்கா. K2ங்கிறது இங்க இருக்கும். இங்க வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும், இதோட உயர்ந்த சிகரம். அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க இருந்து நீலகிரில இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டுல உயர்ந்த சிகரம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா சிகரத்துல விளைவு எழுதாம்பா. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா உலகின் உயர்ந்த சிகரம். உலகின் உயர்ந்த சிகரம். சிகரம் அப்படின்னா என்ன, மலைகள் இருக்கு, அந்த மலைகள்லயே ரொம்ப ஹைட்டான பகுதியை தான் சிகரம் சொல்லுவாங்க. அதாவது எவரெஸ்ட் தான் வந்து உலகிலேயே உயர்ந்த சிகரம். எவரெஸ்ட் அதோட ஹைட் 8848 மீட்டர். ஓகேவா? அது இந்தியாவில உயர்ந்த சிகரம்னா புக் டேட்டா வந்து கஞ்சன்ஜங்கா தான் கொடுத்திருக்கு. கஞ்சன்ஜங்கா அதோட ஹைட் 8586 மீட்டர். ஆனா K2 வந்து அதோட ஹைட் தான் 8611 மீட்டர். ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, எது கொடுத்துருவாங்களோ பாத்துக்கோங்க. இங்க வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். இந்த ஆரவல்லி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா குருசிகார். அதுக்கடுத்து இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. அது ரெண்டு மலைகளும் சந்திக்கிற இடம் தான் வந்து நீலகிரின்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி சிகரம். அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் இது எங்க இருக்குன்னா கேரளா. அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொன்னா தொட்டபெட்டா. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி சிகரம், அது எங்க இருக்கு கேரளா. அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொன்னா தொட்டபெட்டா. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க சந்திக்குது அப்படின்னா நீலகிரி. அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொன்னா
சின்னகதா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்திரால இருக்கும். அதே இன்னொரு புக் டேட்டா வந்து மகேந்திரகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கன்ஃபியூஸ்டு போர்ஷன் தான், அதுவுமே பாத்துக்கோங்க. மகேந்திரகிரி இது ரெண்டு எது இருக்கோ பாத்துக்கோங்க. ஹைட் வைஸ் பார்த்தோம்னா சிந்தகடா தான் வந்து ஹைட் அதிகம், ஆனா மகேந்திரகிரி ஒரு சில டேட்டால கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே பாத்துக்கோங்க. ஓகேவா? இதுல உயர்ந்த சிகரம் பார்த்தோம்னா இன்னொரு டைம் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். உலகின் உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறது எவரெஸ்ட் 8848 மீட்டர் ஹைட். அதுக்கு இந்தியாவில உயர்ந்த சிகரம் ரெண்டுமே டேட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பாத்துக்கோங்க. கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர் ஹைட் படி பார்த்தோம்னா K2 தான் வரும். அந்த லடாக் பகுதியில வரும். இந்த பகுதி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது எடுக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா K2 8611 மீட்டர். ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர உயர்ந்த சிகரம் சொன்னா குருசிகா. அதுக்கடுத்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம்னா ஆனைமுடி சிகரம் கேரளால இருக்கு. தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம்னா தொட்டபெட்டா. அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் எங்க சந்திக்கும் அப்படின்னு நீலகிரி. அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம்னா சிந்தகடான்னு சொல்லலாம், அல்லது மகேந்திரகிரின்னு சொல்லலாம், ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்ன சொல்லுவாங்கன்னா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. 28 பசிபிக் பெருங்கடல் அமைந்துள்ள மரியானா அகலின் ஆழம் 10,994 மீட்டர். 994 மீட்டர். மீட்டர் பவர் மைனஸ் வரும். ஆழம் அப்படின்னா நெகட்டிவ்ல போனா மைனஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பசிபிக் அப்படிங்கிற வார்த்தையா ஃபர்ஸ்ட் யார் உருவாக்குனா ஸ்பெயின் நாட்டு மாலுமியான ஸ்பெர்னியால் பசிபிக் அப்படிங்கிறவர் தான் வந்து உருவாக்குனாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பசிபிக் அப்படிங்கிறதுக்கு அமைதி அப்படிங்கிறதா பொருள். பசிபிக் பெருங்கடல் அமைந்துள்ள மரியானா பெரிய அகழி எது அப்படின்னா மரியானா அகழி. இது கொஸ்டின் எப்படி ரெண்டு விதமா கேட்கலாம். ஒண்ணு வந்து பசிபிக் பெருங்கடல்ல அமைந்துள்ள மிக ஆழமான பகுதி எதுன்னு கேட்கலாம். மிக ஆழமான பகுதி அப்படின்னா மரியானா அகழி. அகழி அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு, அது கடலுக்குள்ள வெளியில இருந்தா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்கு அப்படின்னா இரண்டு பெரிய மலைத்தொடரோ அல்ல ரெண்டு பெரிய நிலப்பகுதிக்கு இடையில உள்ள ஆழமான பகுதியை பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அதே கடலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அகலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே வந்து அதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னா 10,994 மீட்டர் பவர் மைனஸ். ஓகேவா? இது வந்து பசிபிக் பேர் வச்சது ஸ்பெயின் நாட்டு மாலுமியான மெரினால் பசிபிக் அப்படிங்கிறவரு. பசிபிக் அப்படிங்கிறது பொருள் அமைதி. 29 டேஷ் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒழிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுற ஹச்சி வெல்ஸ் அப்படிங்கிறவரை யாரை பற்றி சொன்னார் அப்படின்னா அசோகர். அசோகர் தான் வந்து ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒழிக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஹச்சி வெல்ஸ் சொல்லியிருக்காரு. இது ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்கலாம். ஒண்ணு வந்து அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் ஒழிக்கிறார் என்று கூறிய வரலாற்று அறிஞர் யாருன்னு கேட்கலாம். யாரு? ஹச்சி வெல்ஸ். ஓகேவா? ஹச்சி வெல்ஸ் ரெண்டாவது ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா ஹச்சி வெல்ஸ் வந்து யார ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல ஒழிக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா அசோகர். இவர் தான் வந்து வெற்றிக்கு பின் போர் வேணா அப்படின்னு சொன்ன போரை வந்து துறந்த அரசன். வெற்றிக்கு பின் வெற்றி அடைஞ்சிட்டோம், வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பார்ப்போம். அவங்க வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் போர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரை துறந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் தான் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை வந்து அமைச்சது. விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை. ஒரு பட்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அது அந்த ஸ்டோரிக்குள்ள போகும்போது பார்க்கலாம். இப்ப 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தாட்டி இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். இதே இது அர்த்தசாஸ்திரம் சாணக்கியர் அல்லது கௌடில்யர்கள் ரெண்டுமே சொல்லலாம். சாணக்கியர் அல்லது ரெண்டுமே வந்து பிசி பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கறது. இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர்னா மெகஸ்தனிஸ். அதுக்கப்புறம் வந்து மெகஸ்தனிஸ் எந்த நாட்டு பயணி? கிரேக்க நாட்டு பயணி. அதுக்கடுத்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் சாணக்கியர் அல்லது கௌடில்யர்கள். 31 தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம். மயில் தான் அது நமது தேசிய பறவை. அடுத்து பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. ஆன்சர் பி. பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. அது சொன்னது ஸ்பெயின் நாட்டு மாலுமியான பெர்டினால் மெக்கலன் அப்படிங்கிறவர் தான்.
அதுக்கடுத்து 33 இந்தியாவின் குறைவான மலைப்பகுதியின் பகுதி ஜெய்சால்மர், ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதி தான் வந்து இந்தியால குறைவான மலைப்பகுதியின் பகுதின்னு சொல்றாங்க. அது உலகிலேயே மவுசின்ராம் மேகாலயால இருக்கிற இது மவுசின்ராம் வந்து உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி. உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக் கொஸ்டின். உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி எது? மவுசின்ராம். அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா மேகாலயா ஸ்டேட். அது எதுக்காக அங்க அதிகமா மழைப்பொழிவு தருது அப்படின்னா அங்க வந்து மேகாலயா வந்து 3 மலைத்தொடர் அதிகமா இருக்கும். காரோ, காசி, ஜெயந்தியா அப்படிங்கிற 3 மலைகள் வந்து அங்க இருக்கும். இங்க இருக்க வீசுற தென்மேற்கு காற்று வந்து இங்க போய் அங்க வேற வழி ரிட்டர்ன் வரதுக்கு இல்லாம அந்த 3 மலைத்தொடருமே வந்து ஒரு சர்க்கிள் மாறி 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 அங்கேயே வந்து சுத்துவோம். அதனால அந்த 3 மலைத்தொடர் மோதி அங்க மேகங்கள் மூலமா என்ன ஆகுது? மழைப்பொழிவு அங்க அதிகமா தருது. அதான் வந்து உலகிலேயே மிக அதிக மழைப்பொழிவு தர பகுதியா வந்து மேகாலயாவோட மவுசின்ராம் வந்து இருக்கு. அடுத்து சின்ன கல்லாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதிக மழைப்பொழிவு. தமிழ்நாட்டுல அதிக மழைப்பொழிவு தருது சின்ன கல்லாறு. தார் பாலைவனம் அப்படிங்கிறது 17வது புக் டேட்டா வந்து 17வது மிகப்பெரிய பாலைவனம்னு சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. அடுத்து 34 மாநிலம் புகழ்பெற்ற நடனம். தமிழ்நாடு கும்மி 2, கேரளா தெய்யம் 1, குஜராத் கார்பா 3, பஞ்சாப் பங்காரா 4. 2, 1, 3, 4 ஆன்சர் பி. இந்த டான்ஸ்க்கு வந்து ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க, அதை அப்படியே பார்த்துட்டே கரெக்டா இருக்கும். அடுத்து 35வது கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்திய அரசால் தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. 2004ல தான் வந்து செம்மொழி அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது தமிழ். 2005ல சமஸ்கிருதம். 2008ல 2 லாங்குவேஜ் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு தெலுங்கு, கன்னடம். 2013ல மலையாளம். ஒரு சில புக் டேட்டால 2016 கொடுத்திருக்காங்க, ஒரு சில 2014 கொடுத்திருக்காங்க. ரெண்டையுமே பாத்துக்கோங்க. ஆனா 2016 தான் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. 2016ல வந்து ஒடிஷா. 2016 வரைக்கும் மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. 2016 வரைக்கும் மொத்தம் எத்தனை செம்மொழிகள் அப்படின்னா 6 லாங்குவேஜஸ். ஓகேவா? அதுக்கடுத்து 2024ல ஒரு 5 மொழிகள் கொண்டு வந்தாங்க. இப்போ மொத்தம் 11 மொழிகள் வந்து இருக்கு. இந்த 2004ல கொண்டு வந்த மொழிகள் எது அப்படின்னு சொன்னா மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி. இந்த 5 மொழிகளும் 2024ல வந்து செம்மொழியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இன்னொரு டைம் பாத்துக்கலாம். 35th கொஸ்டின். இந்திய அரசால் தமிழ் மொழி செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2004. முதல் எந்த மொழி செம்மொழியா அறிவிக்கப்பட்டதுனாலும் இது தமிழ் தான். 2005ல சமஸ்கிருதம். சமமா இருந்தா 5 வச்சுக்கோங்க. 2008ல வந்து 2 மொழி தெலுங்கு, கன்னடம். 2013ல மலையாளம். ஒரு சில புக்கு 2014 கொடுத்துருக்காங்க, ஒரு சில 2016 கொடுத்துருக்காங்க. 2016ல ஒடிஷா. அப்ப 2016 வரைக்கும் எத்தனை மொழிகள் செம்மொழியாக்கப்பட்டதுன்னா மொத்தம் 6 மொழிகள். அதே 2024ல அடிஷனலா 5 மொழி மாத்திருக்காங்க. என்னென்ன மொழி அப்படின்னா மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி. இந்த மொத்தம் இப்போ வரைக்கும் கரண்ட்ல வந்து எத்தனை மொழிகள் செம்மொழியாக்கப்படுதுன்னா 11 மொழிகள். எல்லாமே டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தற்போது இந்திய அரசால் எத்தனை மொழிகள் செம்மொழியாக்கப்பட்ட? தற்போது அப்படிங்கிறது 2016 வரைக்கும். 2016 வரைக்கும்னா 6 மொழிகள். 2024 வரைக்கும் அப்படின்னா 11 மொழிகள் வந்து செம்மொழியாக்கப்பட்டது. 37 கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்பட்ட ஐசோடோ C14. C14 கார்பன் 14. கார்பன் 14. அதாவது தைராய்டு நோய்க்கு பயன்படுத்துறது அயோடின் 131. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுவது புற்றுநோய் சிகிச்சைக்கு கோபால்ட்
60. வேளாண்மைக்கு வேளாண் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பாஸ்பரஸ் 32. P32 சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில டேட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கதிரியக்க வயது கணிப்பு முறை, அதாவது தொழில் துறையில வயது கணிப்பு முறை கண்டுபிடிக்க 2 மெத்தட் இருக்கும். ஒன்னு வந்து கார்பன் வயது கணிப்பு முறை, அதுக்கு என்ன ஐசோடோப் யூஸ் பண்ணுவோம், C14. அதே இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா டெட்ரோ வயது கணிப்பு முறை. டெட்ரோ வயது கணிப்பு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மர வளையங்கள் இருக்குல்ல, மரத்தை வெட்டணும் அப்படின்னா மரத்துல லேயர்ஸா இருக்கும்ல, அந்த மர வளையங்கள் மூலமாகவும் வயது கணிப்பு முறை கண்டுபிடிப்பாங்க. 38 தங்கம் அப்படிங்கிறது ஹிரண்யா 2, இரும்பு அப்படிங்கிறது ஷியாமா 1, தாமிரம் அப்படிங்கிறது அயாஸ் 3. 2, 1, 3. ஆன்சர் டி. 39 சத்தியமேவே ஜெயதே என்ற வாக்கியம் எதிலிருந்து பெறப்பட்டது? முண்டக உபநிடதம். சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிறது என்ன மீனிங்? வாய்மையே வெல்லும். வாய்மையே வெல்லும். ஆனந்த மடம் அப்படிங்கிறது என்ன, இதுல இருந்து அர்த்தம்? தேசிய பாடல். தேசிய பாடல் வந்தே மாதரம் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து தான் பெறப்படும். தேசிய பாடல் வந்து எந்த மாநாட்டுல பாடினாங்க? கொல்கத்தா மாநாடு 1896. இந்த இயர் மட்டும் கொஞ்சம் பார்த்தோம். 1896 கொல்கத்தா மாநாடுல படிப்பாங்க. அதே இத பாடினது யாரு? வந்தே மாதரம் பாட எழுதினது யாரு? பிகிம் சந்திர சட்டர்ஜி. இத பாடினது பிகிம் சந்திர சட்டர்ஜி. பாடியது ரவீந்திரநாத் தாகூர். இது வேற ஒண்ணும் இல்ல, தேசிய பாடல் என்னது? வந்தே மாதரம். இதுல இருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருந்து பெறப்பட்டது. இது எப்ப பாடினாங்க அப்படின்னா 1896ல கொல்கத்தா மாநாடுல பண்ணாங்க. இந்த இயர் மட்டும் வந்து பாத்துக்கோங்க. 1896 தான். 1896ல கொல்கத்தா மாநாடுல பண்ணாங்க. இது எழுதினவர் பிகிம் சந்திர சட்டர்ஜி. இத பாடினது ரவீந்திரநாத் தாகூர். அது தேசிய கீதம்னா இது ஜனகணமன. அந்த ஜனகணமன யாரு எழுதுனது பாடினது யாரு? ரெண்டுமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான். என்ன மாநாடு? கொல்கத்தா மாநாடு. அது எப்ப எந்த ஆண்டு அப்படின்னா 1911 கொல்கத்தா மாநாடுல தேசிய கீதம் வந்து பாடப்பட்டது. ஜனகணமன வந்து பாடப்பட்டது. இது எழுதுனது பாடல் ரெண்டுமே யாருதான்? ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பாடியிருப்பாரு. அவர் தான் வந்து எழுதவும் செஞ்சிருப்பாரு. அதுக்கடுத்து இது எவ்வளவு செகண்ட்ஸ்குள்ள பாடணும் அப்படின்னா 52 செகண்ட்ஸ்குள்ள பாடணும். அப்படி இல்ல அப்படின்னா இசையமைக்கிறாங்களா, மியூசிக் போடுறாங்களா, அது வந்து 52 செகண்ட்ஸ்குள்ள பாடணும். எல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 40 முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. 41 நடனமாது சிலை மொஹஞ்சதாரோவில் யாரால் கண்டறியப்பட்டது? ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் தான் நடனமாது சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல பேசிக்கா டேட்டா காமிச்சா ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டுமே பாத்துக்கலாம். ஹரப்பா எப்ப கண்டறியப்படுது? 1921ல. மொஹஞ்சதாரோ 1922ல. இதை கண்டுபிடிச்சது தயாராம் சஹானி. இதை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி. இதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா தானிய களஞ்சியம் வந்து கண்டறியப்பட்டது. தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பால கண்டறியப்பட்டது. மொஹஞ்சதாரோல பெருங்குளம், பொது கட்டிடம், அதுக்கப்புறம் நடனமாது வெண்கல சிலை, நடனமாது பெண் வெண்கல சிலை, அடுத்து மதகுரு அரசன் சுண்ணாம்பு சிலை, இதெல்லாம் வந்து எனக்கு மொஹஞ்சதாரோல கண்டறியப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 42nd கொஸ்டின். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். இது வந்து 3500ல இருந்து 2000 இடப்பட்ட ஆண்டுகள். அதுக்கடுத்து சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது 3300ல இருந்து 1900. எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது 3100ல இருந்து 1100. சீன நாகரிகம் அப்படிங்கிறது 1700 சம்திங் 1122 இருக்கும்.
இப்ப நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழி சொல்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிற இது கொஸ்டின் லத்தீன் மொழி சொல்ல உருவாக்கப்பட்டது. லத்தீன் மொழி சொல்ல உருவாக்கப்பட்டது. நாகரிகங்கள் பெரும்பாலும் எந்த தோன்றுது அப்படின்னா நதிக்கரையெல்லாம் தோன்றும். மெசபடோமியா நாகரிகம் யூக்ரிடிஸ் டைக்ரிடிஸ் அப்படிங்கிற நதிக்கரையில உருவாக்கப்படுது. யூக்ரிடிஸ் டைக்ரிடிஸ் அப்படிங்கிற நதிக்கரையில உருவாக்கப்பட்டது. சிந்து நாகரிகம் சிந்து நதிக்கரை. சீன நாகரிகம் மஞ்சள் நதிக்கரை. எகிப்து நாகரிகம் நைல் நதிக்கரை. இந்த நைல் நதி தான் வந்து உலகில் மிக நீளமான நதி. மீட்டர். இந்தியாவில் மிக நீளமான நதி கங்கை. தமிழ்நாட்டில் மிக நீளமான நதி காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. இது எல்லாமே பேசிக் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 43 தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் வழக்கம் இன்றும் எங்கு இருந்து வருகிறது? நீலகிரி மாவட்டம். நீலகிரி. அவங்க முதல்ல நெருப்பை உருவாக்குறது என்ன கற்கள் வந்து பயன்படுத்துறாங்க? சிக்கிமுக்கி கற்கள். சிக்கிமுக்கி கற்கள். தர்மா என்பதன் பொருள் அறவழி, அறநெறி. ஆன்சர் ஏ. தர்மா என்பதன் பொருள் அறநெறி. அது 45 குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் டேஷ் மனிதர்கள் பிரான்ஸ்ல வாழ்ந்ததற்கான சான்று கிடைச்சது. குரோமேக்னாஸ். குரோமேக்னாஸ் தான் என்னது? பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படிங்கிற பகுதிகளில் வாழ்ந்தாங்க. இவதான் வந்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவங்ககிட்ட இருந்துச்சு. அடுத்து ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது நவீன கால மனிதன் சொல்லுவாங்க. சுயமாக சிந்திக்கும் மனிதன் சொல்லலாம். ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது நெருப்பின் பயனை அறிந்த மனிதன். அதுக்கப்புறம் வந்து நேராக நிமிர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தவங்க ரிவைஸ் பண்ணிடுங்க. 46 ஆல்ரெடி பார்த்தது தானே. டேஷ் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற மிகவும் புகழ்பெற்றது விளங்கியது. குப்தர்கள் காலத்துல குப்தர் தான் ஃபர்ஸ்ட். குமாரகுப்தர் தான் என்ன பண்ணாரு? நாலந்தாவை ஃபர்ஸ்ட் கட்டியிருப்பாரு. அது இடிச்சது யாரு? பக்தியார் கில்ச்சி. முகமது பின் பக்தியார் கில்ச்சி. அதை புதுப்பிச்சது தர்மபாலர். நாலந்தா அதை ரிவைஸ் பண்ணலாமா? நாலந்தாக்கு பிரித்தது அப்படின்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா. அது என்ன மீனிங்? வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கிறதுதான் பொருள். நாற்பத்தி புவி பகுதிகள் சுழலும் வேகம். நிலநடுக்கோடு அப்படிங்கிறத நிலநடுக்கோடு பகுதி பூமி இப்படி இருக்கு அப்படின்னா அதுல நிலநடுக்கோட்டு பகுதின்னு இருக்கும். மேல வந்து அட்சரேகை. அதாவது பேசிக் கான்செப்ட் பார்த்தலாம். இதான் பூமி இருக்கு சரியா? இந்த சென்டர்ல இருக்கிறதா வந்து நிலநடு பகுதின்னு சொல்லுவாங்க. மேல 23 டிகிரி வடக்கு, 23 டிகிரி தெற்கு, 66 டிகிரி வடக்கு, 66 டிகிரி தெற்கு. இது நிலநடுக்கோடு. இது கடகரேகை. இது மகர ரேகை. இது ஆர்டிக். இது அண்டார்டிக். இது வட துருவம். இது தென் துருவம் 90 டிகிரி அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த பகுதி வந்து வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. 23 இருந்து கீழே 23 கடகரைகள் இருந்து மகர ரேகைக்குள்ளது வந்து வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த 66 23 வரைக்கும் வருது மித வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும். இதுவும் மித வெப்பமண்டல பகுதி. இங்க மேல இருக்கிறது குளிர் பகுதி. இது பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சென்டர்ல இருக்கிறது மொத்தம் வந்து அட்சரேகை எத்தனை அப்படின்னா 181. மேல 90 கீழே 90 அப்ப 90 180. சென்டர்ல ஒரு நிலநடுக்கோடு இருக்கா அப்ப 181 அட்சரேகைகள் வந்து மொத்தம் இருக்கும். அந்த அட்சரேகை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு வெப்பமண்டலத்தை மீன் பண்ணுது. எந்த ஏரியால எவ்வளவு வெப்பம் இருக்கும். அதாவது கடகரேகைக்கும் மகரேகை இடைப்பட்ட பகுதி வந்து மித வெப்பமண்டல பகுதி. அதாவது சூரியனோட செங்குத்து வந்து எங்க அதிகமா இருக்கும் அந்த பூமியோட சென்டர் பகுதியில அதிகமா இருக்கும். அப்ப வந்து அது வந்து வெப்பமண்டல பகுதியா இருக்கும். அடுத்து மேல போகும்போது ரேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்குமா அப்ப அது மித வெப்பமண்டல பகுதி. எண்டிங் போகும்போது வந்து துருவ பகுதியா இருக்கும். அதாவது குளிர் பகுதியா இருக்கும். இப்ப நிலநடுக்கோடு அப்படிங்கிறது நிலநடுக்கோடு பகுதியில டைரக்டா தான் இருக்கு. 1670 கிலோமீட்டர் பெர் மணிக்கு வந்து 1660 ஸ்பீட்ல சுத்தம். அது 60 டிகிரி வடக்கு அட்சரேகைகள் வந்து 845 ஆகும். துருவ பகுதிகளில் 0
ஜீரோன்னு கொடுக்கலாம் அல்லது சுழி, அதாவது சுத்தவே சுத்தாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆன்சர் வந்து ஏ. 1 2 3. 48 மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலை டேஷ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 49 தவறாக பொருந்தியுள்ளவற்றை காண்க. தவறா இதுல நம்ம மாநிலத்தோட தமிழ்நாட்டோட சின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அது எது தவறோ அதுக்கு கண்டுபிடி சொல்லுவாங்க. மாநில மரம் ஆலமரமா? தப்பு. பனை மரம். மாநில விலங்கு நீலகிரி வரையாடு கரெக்ட். மாநில மலர் செங்காந்தல் மலர் கரெக்ட். மாநில பறவை மரகத புறா கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து மாநில மரம் வந்து பனை மரத்துக்கு பதிலா ஆலமரம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஏதான் வந்து ஆன்சர். அது தேசிய விலங்கு அப்படின்னா தேசிய மரம் ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மாம்பழம், தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி, தேசிய பாரம்பரிய விலங்கு தேசிய பாரம்பரிய விலங்கு யானை, தேசிய நீர்வாழ் விலங்கு நீர்வாழ் விலங்கார் உயிரி ஓங்கில், தேசிய நுண்ணுயிரி நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் லாக்டோபேசிலஸ், தேசிய ஊர்வன ராஜநாகம், தேசிய நதி கங்கை, தேசிய காய் பூசணி. இதெல்லாமே தேசியத்தில் உள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தேசிய கீதம் ஜனகணமன, தேசிய பாடல் வந்தே மாதரம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். 50வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எத்தனை மொழியில் உருவாக்கப்படுது? 2 மொழியில, ஒண்ணு வந்து இந்தி, இன்னொன்னு ஆங்கிலம். இந்த 2 மொழிகள்ல உருவாக்கப்பட்டது. இதுல டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம்னா அந்த உண்மை பிரதிகள் எங்க வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, பாராளுமன்ற நூலகத்துல இருக்கு. அது என்ன? அந்த பேழைக்குள்ள ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு வைக்கப்படுது. ஹீலியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன வாயு நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டது அப்படின்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. 51 இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. 52 முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள எங்க நெய்யப்படுது? குடியாத்தம், வேலூர் மாவட்டம். இதெல்லாம் பேசிக் டேட்டா பார்க்கலாம். இப்ப தேசிய கொடி அப்படிங்கிறது ஓகேவா? இந்த தேசிய கொடியில இத வடிவமைச்சது யாரு? பெங்காலி வெங்கையா. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. இதை இயற்றியவர் ஜவஹர்லால் நேரு. அவர் தான் வந்து தேசிய கொடி ஏற்றிருப்பாரு. எங்க ஏற்றினாரு? டெல்லி செங்கோட்டை. டெல்லியில செங்கோட்டையில வந்து ஏற்றிருப்பாரு. இது யார் இந்த செங்கோட்டை கட்டினா? முகலாயர்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த தேசிய கொடி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா செங்கோட்டை கட்டினாங்க. தற்போது சென்னையில உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுல வேற என்ன? தேசிய கொடி எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 22/7/1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தினத்தை தான் வந்து இந்திய தேசிய கொடி தினம் சொல்றாங்க. தேசிய கொடி தினம் அப்படிங்கிறது பிளாக் டே. தேசிய கொடி
தினம் அப்படிங்கிறது ஜூலை 22. இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த தினத்தை என்ன பண்றாங்க, தேசிய கொடி தினம் சொல்றாங்க. இதுல வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நிறம் என்னது, காவி நிறம், இது வெள்ளை, இது பச்சை. இந்த ஆரக்கால் சக்கரம் அப்படிங்கிறது கருநீலம், அறநெறியை குறிக்கும். அறநெறி, இதுல மொத்தம் எத்தனை ஆரக்கால் இருக்கும், 24 ஆரக்கால் இருக்கும். இந்த காவி நிறம் அப்படிங்கிறது தைரியத்தையும் தியாகத்தையும் மீன் பண்ணும். இந்த காவி நிறத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா தைரியம், தியாகம். வெண்மைக்கு மீனிங் வந்து அமைதி, அறவழி, அந்த மாதிரி. அதுக்கடுத்து பச்சைக்கு வந்து வளமை, செழுமை, அது வேளாண்மையை குறிக்கும். இதான் தேசிய கொடி பத்தி பேசிக் டேட்டா, எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின் எதுனாலும் நம்ம கேட்கலாம். ஐம்பத்தி 3, கரிகாலன் கட்டிய கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? டைரக்டா கொஸ்டின், பிஓக்கு கொஸ்டின் தான். கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? காவிரி. இந்த காவிரி என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க. டைரக்டா இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னா, தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது, கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. 54, காரவேலர் பற்றிய செய்தி கூறும் கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டு. காரவேலர் பற்றிய செய்தி கூறும் கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டு. அதாவது மெக்ரூலின் இரும்புத்தூண் கல்வெட்டை பத்தி கூறுவது, மெக்ரூலின் இரும்புத்தூண் கல்வெட்டு. இது யார் வடிவமைச்சா? 2ஆம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் தான் வடிவமைச்சிருப்பாரு. யாருக்காக வடிவமைச்சாரு? முதலாம் சந்திரகுப்தர், அவங்க தாத்தாவுக்காக அவர் வடிவமைச்சிருப்பாரு. இதான் வந்து துருப்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருக்காக அவரோட குறிப்புகள் இருக்கும். அதை வடிவமைச்சது ஹரிசேனர் அப்படிங்கறதான் வந்து வடிவமைச்சிருப்பாரு. இதுல முக்கியமான வார்த்தை அப்படின்னா புருஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிற ஒரு மீனிங். அடுத்து 55, புத்த சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் அஸ்வகோசர். புத்த சரிதம் அப்படிங்கிறது புத்தரோட சுயசரிதையை வந்து கூற நூல். புத்த சரிதம் நூலின் ஆசிரியர் அஸ்வகோசர். அடுத்து 56, உலகின் கூரை அல்லது 3ஆம் துருவம் என அழைக்கப்படுவது திபெத். திபெத் பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது திபெத்னு சொல்லலாம். பாமீர் முடிச்சு அல்லது திபெத். உலகின் கூரை அல்லது 3ஆம் துருவம் என அழைக்கப்படுவது. 57, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர்தான் அரசியல் அமைப்பின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். அரசியல் அமைப்பின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். டைரக்ட் கொஸ்டின். இவர் வரைவு குழுவின் தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. 58, செல்வ இலக்கண கோட்பாடு யாருடையது? ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் தான் வந்து செல்வ இலக்கண கோட்பாடு. இவர் தான் வந்து ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவார். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவார் ஆடம் ஸ்மித். அதுக்கடுத்து 59, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த புத்த துறவி யாரு? பாக்யான். பாக்யான் தான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்த சீன பயணி. பயணிகள்ல அதிகமா கொஸ்டின்ஸ் வருதுப்பா, அதனால நோட் பண்ணிக்கலாம். 59, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த புத்த துறவி யார் அப்படின்னா பாக்யான். அவர் எந்த நாட்டு பயணி அப்படின்னா சீன பயணி. யுவான் சுவாங்கும் சீன பயணி தான். இதே இது மொரோக்கோ நாட்டு பயணி அப்படின்னா இபின் பதுதா. மெகசனிஸ் கிரேக்க பயணி. ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 16th கொஸ்டின். விக்ரமாதித்யர் என்ற குப்த அரச பட்டம் பெற்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து விக்ரமாதித்யன், அந்த மாதிரி பட்டம்லாம் இருக்கும்.
சமுத்திரகுப்தர் வந்து இந்தியன் நெப்போலியன் சொல்லியிருப்பாங்க. இந்தியன் நெப்போலியன் சொன்னது யாரு? V.O. ஸ்மித். V.A. ஸ்மித் என்ன சொல்லியிருப்பாரு? இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து ஸ்ரீகுப்தர் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாங்க? மகாராஜான்னு சொல்லிட்டு ஸ்ரீகுப்தரும் வந்து கடவுத்குஜர் அவங்க பையனை வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு? ஸ்ரீகுப்தர். 61 புனித யாத்திரைகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுவர் யுவாங் சுவாங். ஆன்சர் ஏ. யுவாங் சுவாங் தான். அவர் என்ன நாட்டு பயணி? சீன பயணி. இவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு, CQ அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இது இந்தியாவோட வரலாறு பண்பாடை பற்றி வந்து அவர் கூறியிருப்பாரு. யுவாங் சுவாங் வந்து நாலந்தால போய் வந்து படிச்சுட்டு வந்திருக்க ஆதாரம் இருக்கும். அது 62 வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். ஆன்சர் ஏ. 63 வெப்பத்தின் அலகு ஜூல். 3 வெப்பநிலையின் அலகு கெல்வின். 4 ஒளிச்செறியின் அலகு கேண்டிலா. 2 அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். 1 3 4 2 1. ஆன்சர் ஏ. ஒளிச்செறிவு லைட்டோட அலகு அப்படின்னா கேண்டிலா. அது எந்த ஒளிச்செறிவின் அலகு? சவுண்டோட அலகு டெசிபல். மின் நோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின் நூட்டத்தின் அலகு கூலும். இந்த யூனிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக்கா பாத்துக்கோங்க. ஒரு மெகாவாட் என்பது 100 வாட்டா? இல்ல. ஒரு மெகா அப்படின்னாலே 10⁻6. ஓகேவா? அண்ட் 10⁻6 எங்க வருது? இது 10⁻2 தான். அப்ப இது வராது. இது 10⁻3 வாட்னா 10⁻3 வராது. இது கிலோ அப்படின்னா 10⁻3. இங்க 100னா 10⁻2. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 10⁻5 தான் வரணும். நமக்கு என்ன வரணும்? மெகா அப்படின்னா 10⁻6 வரணும். அப்ப இதுவும் வராது. அதே இதுல 1000 அப்படின்னா என்ன? 10⁻3. கிலோ அப்படின்னா 10⁻3. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10⁻6. அப்போ ஒரு மெகாவாட் அப்படிங்கிறது 1000 கிலோவாட். ஆன்சர் டி. 65 தானியங்கி வாகனங்களை கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுத்தப்படும் கருவி ஸ்பீடோமீட்டர். கடக்கும் தொலைவு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றது அப்படின்னா ஸ்பீடோமீட்டர்னா என்னது? வேகத்தை எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு கால்குலேட் பண்றது. அப்ப இது வருமா? இது வராது. ஸ்பிக்மோ மேனோமீட்டர்னா பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை வந்து கணக்கிட பயன்படுது. இதுவும் வராது. அம்மீட்டர் அப்படின்னா மின் நோட்டத்தை அளவிட பயன்படுத்தப்படும். இதுவும் வராது. ஓடோமீட்டர்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்ப தொலைவை கணக்கிறதுக்கு ஓடோமீட்டர். வேதி ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி. வேதி ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி. 67 யூனிட் தான். மின் நூட்டம் அப்படின்னா கூலும். 3 விசை அப்படின்னா நியூட்டன். 4 அழுத்தம் அப்படின்னா பாஸ்கல். 1 மின் நோட்டம் அப்படிங்கிறது ஆம்பியர். 2 3 4 1 2. ஆன்சர் பி. எந்திர ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுவது. எந்திர ஆற்றலை வந்து ஒளி ஆற்றலா மாற்றுறது கிட்டார். ஒளினா சவுண்டா மாற்றுறது கிட்டார் தான். மின் விசிறி அப்படின்னா எந்திர ஆற்றலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. எரிய இன்ஜினாலும் வந்து வெப்ப ஆற்றலா மாற்றுது. ஜெனரேட்டர் அப்படின்னாலும் இயக்க ஆற்றலா மாற்றுறது. அப்ப வந்து ஒளி ஆற்றலா மாற்றுறதுன்னா எந்திர ஆற்றல ஒளி ஆற்றலா மாற்றுறது கிட்டார். அறுபத்தி 69 பொருந்தாது கண்டறிக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது இந்திரா முனையையும் இந்தோனேசியாவும் பிரிக்குது. இது சரி. 8 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது மாலத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிக்குது. இது சரி. 9 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது லட்சத்தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குதுங்க. இது தப்பு. லட்சத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிக்குது. லட்சத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிக்கிறதானது 9 டிகிரி கால்வாய். 10 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் பிரிக்கிறது. இதுக்கு ஆன்சர் சி. 70 புவி மாதிரியை முதலாக உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். சீனர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க. 71 இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை. மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை. வாலாஜாபேட் அப்படிங்கிறது மிக பழமையான நகராட்சி. 72 தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. செப்டம்பர் 50 அப்படிங்கிறது பொறியாளர் தினம், இன்ஜினியர்ஸ் டே. நவம்பர் 14 அப்படிங்கிறது
குழந்தைகள் தினம். இது யாரோட பர்த்டே? நேருவோட பர்த்டே. செப்டம்பர் 5 அப்படிங்கிறது ஆசிரியர் தினம். இது யாரோட பர்த்டே? ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்த நாள். 73 உலகின் மிகப்பெரிய கோயில் அங்கோர் வாட். அங்கோர் வாட்டா உலகின் மிகப்பெரிய கோவில் அழைக்கப்படுது. இது கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிலையான பாகுபலி சிலை 57 அடி பாகுபலி சிலை வந்து கோமதீஸ்வரர் சிலை கோவில் வந்து இருக்கும். அது வந்து எங்க? கர்நாடகா. அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 74 புனித டேவிட் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களால 3 கோட்டை கட்டப்பட்டிருக்கும். ஒண்ணு வந்து புனித ஜார்ஜ் கோட்டை, எங்க? சென்னையில. ரெண்டாவது புனித டேவிட் கோட்டை கடலூர்ல. தேர்டு வில்லியம் கோட்டை கல்கத்தால. மூணுமே வந்து ஆங்கிலேயர்களால கட்டப்படுது. பிரெஞ்சுக்காரர்களால கட்டப்படுது. பாண்டிச்சேரியில புனித லூயிஸ் கோட்டை. டச்சுக்காரர்களால் கட்டப்படுது. ஹல்ரியா கோட்டை, புனித ஹல்ரியா கோட்டை பழவேற்காடு. பழவேற்காடுல கட்டப்பட்டது. அதுக்கடுத்து செங்கோட்டை அப்படிங்கிறது முகலாயர்களா கட்டப்பட்டது. ஆல்ரெடி பார்த்துட்டேடா, அதுமே எழுதிக்கோங்க. 75 இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸஸ்ல இருக்கிறது அதுமே. இருட்டறை துயர சம்பவம் 1756 அப்படிங்கிறது கரெக்ட். பிளாசிப்போ 1757 1757. வர்தா கல்விக்குழு 1937. உட்ஸ் கல்வி அறிக்கை 1852 1854. அப்ப தவறானது அப்படிங்கிறது டி தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1854. அடுத்து மேக்ஸ் போர்ஷன் 76வது கொஸ்டின். 0.35 சுருக்க வடிவம் என்ன? 0.35 அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா 35/100. அதை எப்படி அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் வந்து பார் வந்துச்சு அப்படின்னா எத்தனைக்கு மேல பார் இருக்கோ 9 போடணும். பார் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 அப்ப 2 0 1 போட்டு அத்தனை 0 போடணும். இப்போ 0.351 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 351 அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை 1 போட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட்டா? அப்ப 3 0 போட்டுக்கணும். அதே இங்க என்ன இருக்கு? 0.35 தானே. இது எப்படி பின்னமா மாத்தணும் அப்படின்னா முதல் டிஜிட் இருந்து அப்படியே எழுதிக்கணும். 35 டிவைடட் பை பார் இல்ல தானே. அப்போ 1 போட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட்டா? அப்ப 2 0 போட்டுக்கணும். இப்ப ரெண்டுமே எதாவது அடி ஆகும்? 5 அடி ஆகும். இப்ப 35 எத்தனை 5 இருக்கு? 7 5. இதுல 25. அப்ப ஆன்சர் 7/20. ஆன்சர் சி. எழுபத்தி 0.713 பெறுவதற்கு 7.1 இருந்து எவ்வளவு கழிக்க வேணும்? 7.100. இதுல இருந்து எதை கழிக்கணும்? 0.713 கழிச்சோம்னா பேலன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா அப்ப 7 இருந்து எதை கழிச்சோம்னா இது கிடைக்கும் தானே. இப்ப இதை மைனஸ் பண்ணா முடிஞ்சா இப்ப 0ல 3 போகுமா? போகாது. அப்ப இது எடுத்தோம்னா இங்க 9 மாறும், இங்க 10 மாறும். 10ல 3 போனா 7, 9ல 1 போனா 8. இங்க ஒண்ணுமே இல்லையா? அப்ப இங்க 6 மாறும், இங்க வந்து 10 மாறும். 10ல 7 போனா 3, 6 அப்படியே வச்சுன்னா அப்ப வந்து 7.1ல இருந்து 6.387 கழிச்சோம் அப்படின்னா 0.713 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 6.387. 6.387. இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின். பிசில அதிகமா கேட்கிற கொஸ்டின். இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணவே வேணாம். வந்து இருக்கிற நம்பர் எழுதிக்கோங்க. 107 × 1 போட்டுக்கலாமா? புள்ளி எல்லாம் கன்சிடர் பண்ணவே வேணாம். அப்ப 107 1ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? அதே நம்பர் தானே வரும். அதுக்கு அடுத்து பிராக்ஷன் எது கொடுத்துருக்காங்க? எத்தனை டிஜிட்? இங்க புள்ளி இருக்கு. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2. இங்க புள்ளிக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கு. அப்ப எத்தனை? மொத்தம் 3 டிஜிட்டா? அப்ப அந்த வந்த ஆன்சர்ல 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிடணும். 1
2 3 புள்ளி வச்சா முடிஞ்சா. அப்ப 0.107 ஆன்சர் 0.107 ஆன்சர் பி. வேற எதுவுமே இல்ல. பிராக்ஷனல் இருந்துச்சுன்னா ஹோல் நம்பராவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. புள்ளி எல்லாம் லாஸ்ட் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 252 இருக்கு. இத 0.2 ஆல மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? 252 2.52 0.2 ஆல மல்டிபிளை பண்ண சொல்றாங்க. என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. இப்ப இது ரெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் நம்பரா எடுத்துக்கோங்க. 252 இன்டு 2. 252 ரெண்டால மல்டிபிளை பண்ண என்ன? 250 ரெண்டால பண்ணா 500. 2 பண்ணா 4. அப்ப 504 504 ஆன்சர் வருது. இப்ப புள்ளி எத்தனை டிஜிட் அப்புறம் இருக்குன்னு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் 1 2 இங்க புள்ளிக்கு அப்புறம் 1. அப்ப 3 டிஜிட் இருக்கா? 1 2 3 3க்கு அப்புறம் புள்ளி வச்சுட்டு 0 தான் முடிஞ்சு. ஆன்சர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0.5604. இதுக்கு ஆன்சர் பி. 79 பிளஸ் 58 டிவைடட் பை மைனஸ் 78 திட்டவடியம் என்ன? இப்போ ஒரு நம்பர் இருக்கு, பிராக்ஷன்ல இருக்குன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா வர்ற ஆன்சர் எப்பயுமே மைனஸ்ல தான் வரணும். ஓகேவா? இங்க 58 இருக்கு, இங்க 78 இருக்கு. ஆன்சர் பிளஸ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா எப்பயுமே எதுனா இருக்கும்? மைனஸ்ல தான் வரணும். இப்ப ரெண்டால அடிக்கலாமா? 5 எத்தனை 2 இருக்கு? 2 இருக்கு. பேலன்ஸ் 1 பக்கத்துல 8. 18ல எத்தனை 2 இருக்கு? 9 2 இருக்கா? இப்ப இதுல 7ல 32 6 பேலன்ஸ் 1 பக்கத்துல 8. 18ல 9 2 இருக்கு. அப்ப 29/39 மைனஸ் 29/39 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. இது ரொம்ப சிம்பிளானது, ஆனா எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ற போர்ஷன். மிகச்சிறிய 7 இலக்க எண். 7 இலக்கம்னா என்ன? 7 டிஜிட் இருக்கணும். கரெக்டா? 7 1 2 3 4 5 6 7. எந்த ஒரு நம்பர் 7 இலக்கம் 8 இலக்கம் 9 இலக்கம் 10 இலக்கம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதிக்கோங்க. இதுல 7 இலக்கம்னு கேட்டதுனால 7 இலக்கம் எடுத்திருக்கு. ஓகேவா? இதுல மிகச்சிறிய 7 இலக்கம் என்ன அப்படின்னா, மிக சின்னதுன்னா என்ன? 1 போட்டு அத்தனை 0 போட்டுருங்க. அதான் முடிஞ்சிச்சு. அது மிகப்பெரிய 7 இலக்கம் இருந்துச்சுன்னா எல்லாத்துலயுமே 9 வரணும். இதோட ஒரு நம்பர் கூட்டணும் அப்படின்னா எத்தனை இலக்கமா மாறும்? 8 இலக்கம் என்ன மாறிடுமா? அப்ப மிகப்பெரிய 8 இலக்கம்னா தான் அது. மிகச்சிறிய 7 இலக்கம் இருந்துச்சுன்னா மிக சின்னது அப்படின்னா 1 2 3ல சின்னது என்னது? 1 தானே. 1 போட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் என்னது? 7 இலக்கம் அப்படின்னால ஒரு டிஜிட் போட்டு மத்த 6க்குமே 0 போட்டுறேன். அப்ப வந்து ஆன்சர் ஏ. அதே மிகப்பெரிய 7 இலக்கம் கேட்டா எல்லாத்துலயுமே 9 வரணும். இது எந்த இலக்கம் கேட்டாலுமே இப்போ மிகச்சிறிய 6 இலக்கம் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். மிகச்சிறிய 6 இலக்கம் வந்துச்சுன்னா 6 டிஜிட் வரணும். 6 டிஜிட் முடிஞ்சா 1 2 3 4 5 6. நம்பர்ல சின்னது 1. மத்த எல்லாத்தையும் என்னன்னா 0 போட்டுறணுமா? ஓகேவா? அதே மிக பெருசுன்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே 9 போடணும். எல்லாத்துலயும் 9 தானே பெருசு. இதோட 1 கூட்டினா என்ன மாறும்? அது 7 இலக்கமா மாறிடும். அதனால மிகப்பெரிய 6 இலக்கம் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே 9 போடணும். அவ்வளவுதான். ஆன்சர் ஏ. இதுக்கு 81 ஒரு பில்லியனுக்கு சமமானது 100 கோடி. ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடிக்கு சமம். ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். ஒரு மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். 82 முன்னினா என்ன, தொடரினா என்ன? முன்னி அப்படிங்கிறது ஒரு நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ளது முன்னி, அந்த நம்பருக்கு பின்னாடி உள்ளது அந்த நம்பருக்கு முன்னாடி. இப்ப வந்து இங்க ஒரு 3 நம்பருக்குன்னா இதுக்கு முன்னி அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளது அதான் முன்னி. தொடரினா இதுக்கு அடுத்து வர்றது. இது தொடரி, இது முன்னி. முன்னி அப்படிங்கிறது முன்னாள், தொடரி அப்படின்னா பின்னால் அடுத்து. இப்ப 3 இங்க 4. இப்ப இந்த 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பர் டிஃபரன்ஸ் என்ன? முன்னிக்கும் தொடரிக்கும் டிஃபரன்ஸ். இது வந்து தொடரி, இது முன்னி. அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 4ல இருந்து 2 கழிச்சா 2. எப்பயுமே ஒரு நம்பரோட முன்னிக்கும் தொடரிக்கும் டிஃபரன்ஸ் கேட்டா டேரக்டா கண்ணை மூடிட்டு போடலாம், 2 தான் வரும். (83) என்ன கேட்கறாங்க? -5 டிவைடட் பை 12 பிளஸ் 7/15 மதிப்பு கேட்கறாங்க. எப்பயுமே ஒரு பின்னமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பின்னம் அப்படின்னா தொகுதி பை பகுதியில தானே இருக்கும். அப்ப பகுதி எல்லாமே காமனா இருந்துச்சுன்னா தொகுதியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2 பகுதி காமனா இருக்கா? இங்க 12 இருக்கு, அங்க 15 இருக்கு. 2க்கு எல்சிஎம் எடுத்தனா 60 வருமா? 2க்கு எல்சிஎம் வந்து 60. அப்ப இங்க 60 வரும்னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப அதே நம்பரால மேலையும் மல்டிப்ளை பண்ணும். இப்ப இங்க 60 வரும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணா 60 வருமா? அப்ப இங்கே 4ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப இங்க 15 60 போட்டாச்சு. 15 4 60. அப்ப 60 காமனா எடுத்தாச்சா? இப்ப மேல பெருக்கணும் அப்படின்னா 5 × 5 25. என்ன சிம்பிள் இருக்கு? -25. இங்க பிளஸ் 4 × 7 28. அப்ப 28ல இருந்து 25 கழிச்சா 3.
அப்ப 3/60 கிடைக்குதா? இரண்டே அடிக்கலாமா? ஒரு 3 3, 2 இது 6ல 2 3 இருக்கு. அப்ப 1/20 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் சி. 84 வந்து -1 பெருக்கல் நேர்மாறு. -1 பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேக்குறாங்க. -1 அப்படின்னா -1 பெருக்கல் நேர்மாறு. இப்ப பெருக்கல் நேர்மாறு அப்படின்னாலே சிம்பிள்ஸ் எதுவுமே மாறாது. சிம்பிள்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப 1 பெருக்கல் நேர்மாறு 1 தான். அப்ப -1 பெருக்கல் நேர்மாறு -1 தான் வரும். ஆன்சர் சி. 85 டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணை தலைகீழாக அமையும். எந்த எண்ணுக்கு அந்த எண்ணை தலைகீழாக வரும்? 0க்கு 0 போடனா 0 0 அடிச்சா 1 ஆயிடும். அப்ப இதுக்கு தலைகீழ் வந்து என்ன வராது? 0 வராது, 1 வருது. அப்ப இது வராது. 1 மறுபடியும் 1 போட்டோம்னா 1க்கு 1 அடிச்சா 1 தான். அப்ப சேம் நம்பர் தான் வருது. அப்ப இதான் ஆன்சர். -1 போட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆன்சர் 1 ஆன்சர் வரும். ஆனா இங்க என்ன வரும்? -1. அப்ப இது வராது, இதுவும் கிடையாது. ஆன்சர் பி. 1க்கு தான் அந்த நம்பர் தலைகீழா அமையும். பின்வருவற்றில் எது தவறானது? இப்ப இங்க வந்து 1/2 அப்படின்னா 0.5 இதோட இது வந்து 1/3 அப்படின்னா 0.33. அப்ப 0.33யோட 0.5 அதிகம். அப்ப இது கரெக்ட். இப்ப 7.8 அப்படிங்கிறது 7ல 8ஆல் டிவைட் பண்ணோம். 7 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வகுக்க முடியாது. அப்ப 0 வச்சு இங்க 0 போடுமா? 70ல எத்தனை 8 இருக்கு? 5 40, 6 48, 7 56, 8 64, 8 64. பேலன்ஸ் எவ்வளவு? 6 0. 60ல எத்தனை 8 இருக்கு? 5 40, 6 48, 7 56. பேலன்ஸ் 4 0, 5 40. அப்ப 0.875. அதை இங்க போட்டோம் அப்படின்னா 6 7ஆல் டிவைட் பண்ணோம். 0 இங்க புள்ளி வச்சு இங்க 0 போட்டோம்னா 60ல எத்தனை 7 இருக்கு? 5 35, 6 40, 7 40, 8 56. பேலன்ஸ் 4 0, 5 35. பேலன்ஸ் 5 0, 6 7 49. பேலன்ஸ் 1 0, ஒரே 7. அதாவது 8571. இதுவுமே கரெக்ட் தான். இங்க வந்து 0.85 வருது, இங்க 0.75. இதான் பெருசுங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் வந்து சரிதான் கேட்காங்க. அப்ப 8 9ஆல் டிவைட் பண்ண சொல்றாங்க. 8 9ஆல் டிவைட் பண்ண 0 வச்சு இங்க புள்ளி சேர்த்தா 80ல எத்தனை 9 இருக்கு? 5 9 45, 6 9 54, 7 9 63, 8 9 72, 8 9 72, 9 9 81 ஆயிருதா? அப்ப 8 9 72. அப்ப இங்க 0.8 சம்திங் தான் வருது. இங்க வந்து டிவைட் பண்ணா 0.9. அப்ப இது கரெக்ட். அப்ப மூணுமே கரெக்ட் அப்படின்னா இதான் தப்பா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து டி. டி தான் வந்து ஆன்சர். டைரக்டா போட்டுடலாம். 87 இப்ப வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 85073 என்ற எண்ணின் 3ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்கு. இப்ப 85 0 73 இருக்குப்பா. இது வந்து புள்ளி எதுவுமே இல்ல. இப்ப இது என்ன சொல்லுவோம்? ஒன்றுகள் சொல்லுவோமா? இது இட மதிப்பு முக மதிப்புன்னு சொல்லுவாங்க. இது 10கள் சொல்லுவோம். இது 1000, இது 10,000, இது லட்சம். இங்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10 லட்சம். இங்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கோடி. இங்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10 கோடின்னு சொல்லுவோம். இதான் நார்மலா ஒரு இடத்தோட மதிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே இது புள்ளிக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதே இது புள்ளிக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 10ல 1, 10ல 1. இது வந்து 100ல 1. 3வது டிஜிட் வந்து 1000ல 1. அதே இது இங்கிட்ட இருந்து ஆர்டர்ல வருதோ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி வருதா? அதே மாதிரி இங்கிட்ட ஆப்போசிட்ல 10ல 1, 100ல 1, 1000ல 1, லட்சத்துல 1, 10,000ல 1, லட்சத்துல 1, அந்த மாதிரி போகும். இப்ப இங்க என்ன கேக்குறாங்க? இந்த நம்பரோட 8537073 இந்த என்னோட 3ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இது புள்ளிக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா இது 10ல 1, இது 100ல 1. அப்ப இது எதான் இருக்கும்? 1000ல 1 அப்படிங்கிறதா இதோட மதிப்பு. இது என்னது? இது ஒன்றுகள், இது நூறுகள். ஆன்சர் டி. இரட்டை பகா எண்கள் அப்படின்னா இதோட HCF வேல்யூ வந்து 1 இருக்கணும். ரெண்டுமே வந்து பகா நம்பரா இருக்கும். இப்ப இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்ப இது வராது. இது ரெண்டுமே டிவைட் ஆகாது. இது இருக்கலாம். இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இது 5ஆல் டிவைட் வராது. இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இதுவும் வராது. அப்ப ஆன்சர் வந்து 29,31. ஆன்சர் பி. 300க்கும் 500க்கும் இடையே எவ்வளவு முழு வர்க்கம் எண் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 300 கடையில அப்படின்னு சொன்னா
16 ஸ்கொயர் எவ்வளோ 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324. 300க்கு அப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னா 18 ஸ்கொயர் ஆரம்பிக்கு, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது தாண்டி போயிடும் 500 சம்திங் வந்துருமா. அப்போ வந்து 1 2 3 4 5 5 முழு வர்க்கங்கள் வந்து இருக்கும். 300க்கும் 500க்கும் இடையில வந்து 5 முழு வர்க்கங்கள் இருக்கும். 1800 எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. வேற நம்பர் இல்ல, ஒரு 1800 இருக்கா, அதை எந்த சின்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணா மிகச்சிறிய நம்பர் 2ஆல் எடுத்துக்கலாம். இப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3600 கிடைக்குமா. அந்த 3600 ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேக்குறாங்க. 3600 ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 ஜீரோக்கு 0 போயிடும், 2 ஜீரோக்கு பதிலா 1 ஜீரோ எடுத்துக்கலாமா. 36 ஸ்கொயர் ரூட் பண்ணா 6, அப்ப 60 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி 91. எப்பவுமே இது சிம்பிள் கான்செப்ட். பவர்ல சேமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பவர் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும். 4 5 20 பவர் அப்படியே சேமா வச்சுக்கலாம். இப்ப 20 பவர் -3, ஆன்சர் ஏ. 92. அறிவியல் குறியீடு என்ன. அறிவியல் குறியீடுனா வேற எதுவுமே இல்ல. இப்ப புள்ளிக்கு அப்புறம் அப்படின்னா எத்தனை டிஜிட், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப வந்து 2.02 10 நம்பர் வருதா இன்ட்டு 10 பவர். புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதுனால -10 எடுக்கிறோம். அதே புள்ளி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா +10 எடுப்போம். ஆன்சர் பி. எண் என்பது ஒரு இயல் எண்ணில் ரூட் எண்ணின் மதிப்பு என்ன. இப்போ எண் வந்து ஒரு 4 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரூட் 4 வேல்யூ 2 நம்ம எடுத்துக்கலாம். அது எண் வந்து 3 இருக்கு அப்படின்னா அப்ப ரூட் 3 எண் வந்து 3 இருக்கு அப்படின்னா ரூட் 3 வேல்யூ 1.732 அந்த மாதிரி சம்திங் வரும். அப்ப வந்து அது விகிதமுறு எண்ணாவும் இருக்கலாம் அல்லது விகிதமுறு எண்ணாவும் இருக்கலாம். ஆன்சர் டி. விகிதமுறா என்ன அப்படின்னா அது பிரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததுமே போடலாம். கீழ்கண்டோடு எது விகிதமுறா எண், இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அதான் வந்து விகிதமுறா எண் போடலாம். ஆன்சர் டி. 95 பொறுத்தளவு வேற ஒண்ணுமே இல்ல. பார் கோட் ரெண்டுக்குமே காமன் ஆச்சுன்னா அப்படியே ரெண்டையும் ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. 0.22 ஆட் பண்ணா 0.45 மேல பார். ஆன்சர் டி. அதுக்கடுத்து முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுக்கக்கூடிய சிறிய எண். முதல் 10 இயல் எண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 இயல் எண்கள் இருக்கா, இந்த 10 இயல் எண்களால மீதியே வராம வகுக்கக்கூடிய எண். இது டிவிசிபிலிட்டி ஒரு மெத்தட் பார்த்திருப்போம். இதை வச்சு டிவைட் பண்ணலாம். இப்போ வந்து 5 10 எடுத்துக்கலாம். இந்த 5ஆல டிவைட் பண்ணா நம்பர் லாஸ்ட் நம்பர் எதுல முடியணும், 0 அல்லது 5ல முடியணும். இப்ப இது வகுப்படும், இது வகுப்படும், இது வகுப்படும், இதுல வகுப்படும். அது 10ல முடியணும் அப்படின்னா லாஸ்ட் கம்பல்சரி என்ன ஆகணும், 0 தான் முடியணும். அப்ப இந்த நம்பர் வராதா. லாஸ்ட் 5ல முடியுது, லாஸ்ட் 0ல முடிஞ்சா மட்டும்தான் என்னது அது 10ஆல வகுப்படும். அப்ப இந்த நம்பர் ஆப்ஷன் கிடையாதுன்னு எடுத்துடலாம். இப்ப இந்த 3 நம்பருமே 5ஆல வகுப்படும். இது அப்ப 5 கேன்சல் பண்ணிடலாமா. இப்ப 10 முடிச்சாச்சு. அப்ப 2 எடுத்தோம்னா ஒரு நம்பர் 2ஆல வகுப்படுமா வகுப்படாதுன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட் நம்பர் 0 2 4 6 8ல முடியணும். இது எல்லாமே 0ல முடியுது, அப்போ வகுப்படும். 3ஆல வகுப்படுமா வகுப்படாதா அப்படிங்கிறது அந்த நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா 2 + 2 4 4 + 5 9 9 3ஆல வகுத்தா வகுப்படும். இது 3ஆல வகுப்படும். இங்கே ஆட் பண்ணா 9 வருது, 9 3ஆல வகுத்தா வகுப்படும். இதுல ஆட் பண்ணா 5 + 5 10 10 + 2 12 12 3ஆல வகுத்தோம் அப்படின்னா வகுப்படும். இப்போ 3ஆல இந்த நம்பர் எல்லாமே வகுப்படும். முடிஞ்சா 4ஆல பார்த்தோம்னா லாஸ்ட் 2 நம்பர் 50 4ஆல வகுக்கணும். 50 4ஆல வகுப்பணுமா வகுப்படாது, அப்ப இந்த நம்பர் வராது. 20 4ஆல வகுத்தோம் அப்படின்னா வகுப்படும், அப்ப இந்த நம்பர் இருக்கலாம். இது வராது. அப்ப ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பி தான் வந்து இந்த 10 நம்பராலுமே மீதியின்றி வகுப்படும். 97 இது ஒரு ஃபார்முலா. 5ல இருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழு எண்களை கூட்டினா கூடுதல் 480 வரும். இது ஒரு ஃபார்முலா இருக்கும் APGP ல. n/2 S of n n/2 a plus
n மைனஸ் 1 பவர் d. அதுல n அப்படிங்கிறது அப் டு எந்த நம்பரை கடைசி, இது முதல் எண், இது வந்து இடைவெளி இன்டர்வல், ரெண்டு நம்பருக்கு உள்ள இன்டர்வல் அப்படிங்காங்க. இது கூடுதல். இப்ப கூடுதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 430. என்னதான் நமக்கு கேட்டிருக்காங்க. கூட்டினால் எத்தனை முழு எண் கிடைக்கும்? அப்ப என்ன அப்படியே வச்சுக்கலாமா? என்ன முதல் எண், முதல் எண் என்னது 5 பிளஸ் என்ன இருக்கு n மைனஸ் 1. 2 அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் தானே. அப்ப 5னா 7 9 11. அப்ப எல்லாரும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 தானே இருக்கு. அப்ப 2 வந்து டிஃபரன்ஸ். இதை போய் பெருக்கணும் அப்படின்னா n/2 அப்படியே வச்சுக்கலாம், 5 அப்படியே வச்சுக்கலாம், பிளஸ் 2n மைனஸ் 2வா. இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா பிளஸ் 5 மைனஸ் 2 அப்படின்னா என்ன வரும்? n/2 3 பிளஸ் 2n வருமா? இந்த ரெண்டை இங்க கொண்டு வந்துட்டா 860 n ஆஃப் 3 பிளஸ் 2n இருக்குமா? இப்ப இந்த எண்ணை உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 860 ஈக்குவல் டு 3n பிளஸ் 2n ஸ்கொயர் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா? இப்ப கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னோட வேல்யூ தான். அப்ப இந்த எண்ணுக்கு பதிலா இந்த கொடுத்துருக்க நம்பரை சப்ஸ்டிட் பண்ணா அந்த ஆன்சர் வருதான் செக் பண்ணா முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா ஸ்கூலிங்லாம் அப்படி போட்டு கண்டுபிடிப்போம், இதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம். இப்ப 10 என்னோட பதிலா சப்ஸ்டிட் பண்ணா 3 × 10 30 பிளஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100. அப்ப 200 என்ன வருது? 230 ஆன்சர் வருது. நமக்கு எவ்வளவு வரணும்? 860. அப்ப இது இருக்காதா? இப்ப இந்த ஆன்சர் இருக்காது. அப்ப இது கிடையாது. அதே 20 போட்டு பார்க்கலாம். 3 × 20 60. இது அப்படியே வச்சுக்கலாமா? அப்ப 2 அப்படியே இருக்கு. 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400. அப்ப 400 × 2 800. 800 பிளஸ் 60 860 ஆன்சர் வருதா? அப்ப வந்து 20 முழு எண்களை கூட்டினால் வந்து 430 வந்து கிடைக்கும். ஆன்சர் பி. அது இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே வந்து மேத்ஸ் பை ER தங்கமுத்து அப்படிங்கிறதுல உங்களுக்கு ரெகுலராக ஆர்டரா கொடுத்துருப்பாங்க. அந்த இதுல டாபிக்ஸை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை பார்த்தோம். ஒரு மில்லியனுக்கு சமமானது 10 லட்சம். ஒரு மில்லியனுக்கு சமமானது 10 லட்சம். 99 எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணையும் தீர்மானிக்கும் காரணி வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் 0 தான். பாருங்க சென்டர்ல இருக்கு. இங்கிட்ட வந்து 1 2 3 4, இங்க -1 -2 -3. இப்ப 0ல இருந்துதான் வந்து அது பிளஸ்ஸா மைனஸா நம்ம டிசைட் ஆகும். அப்ப அதோட எந்த ஒரு எண்ணோடைய நிலை, அது என்ன நிலையில இருக்கு, அது எதிரெண் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ற காரணம் தான் 0. ஆன்சர் ஏ. 0 பேஸ் பண்ணி தான் வந்து அது பிளஸ்ஸா மைனஸா அது எவ்வளவு வேல்யூ அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். அடுத்து 100th கொஸ்டின். 8 × 3 24. 24 × 3 20 × 3 60. 4 × 3 12. 60 பிளஸ் 12 72. அப்ப 72 × 3 70 × 3 எவ்வளவு? 210. 2 × 3 6. அப்ப 216 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. இது ஆன்சர் வந்து 100க்குமே முடிஞ்சுப்பா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீங்க எழுதின ஓஎம்ஆர்ல எடுத்து இந்த 100க்குமே வந்து ஆன்சர் வந்து ப்ராப்பரா வந்து மார்க் பண்ணி பாருங்க. இது எவ்வளவு மார்க் வந்து நீங்க வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸ் வர நெக்ஸ்ட் டிஸ்கஷன் வரும்போது அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இதுல பேசிக் வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு சொன்னா அந்த மேக்ஸ் சால்வ் பண்றது ஈஸியாவே இருக்கும். இந்த பேசிக் தெரியணும் அப்படின்னா நான் மேத்ஸ் பை ER தங்கமுத்து அப்படிங்கிற சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டாபிக் வைஸாவே உங்களுக்கு போட்டுருப்பாங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட்லாம் வரும்போது ஏதாவது டாபிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் அந்த லிங்க் வந்து அந்த இதுல டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ஸுமே வந்து ப்ராப்பரா வந்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு நோட்டு போடுங்க. இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். டிஸ்கஷனுமே வந்து ப்ராப்பரா உங்களுக்கு எல்லா இதுமே டெஸ்ட் முடிஞ்சாலே வந்துடும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா நோட்டு போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு அதுல என்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்துடுமோ அதை ப்ராப்பரா டிவைஸ் பண்ண எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது அன்னைக்கு நைட்டே வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, 100க்கு 100 எடுத்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து 60 மார்க் எடுத்தாலும் 40 மார்க் எடுத்தாலும் ஒரி பண்ண தேவையில்ல. இந்த 30 டெஸ்ட் முடிக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கு என்ன தேவையோ, போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த நாலேஜ் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். இதை தரவா நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து குரூப்ல போட்டுருவேன். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 2 தான். ஒன்னு வந்து போலீஸ் கோச் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து எவ்ரி டிஸ்கஷன் முடிஞ்சாலும் வந்துடும்.
ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து அடிஷனலா நான் மூவ் பண்ண முடியும். கமெண்ட்ஸ்ல எதனா மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபர்தரா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இல்ல டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் போட்டா போதும் சார் நான் ஃபாலோ பண்ணிப்பேன் அப்படின்னாலும் எனக்கு ஓகே. நீங்க எந்தனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சிச்சு. அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு அதை ப்ராப்பரா எழுதி அடிஷனல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு அதை மைண்ட்ல ஏற்றணும். அது நீங்க தெளிவா 30 டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜி எக்ஸாம்ல இதை தாண்டி எதுக்குமே இருக்க போறது இல்ல. நான் கேட்கறது இதுல இருந்து பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாமே பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுவேன். பாஸ் கொஸ்டின் கவர் ஆயிடும், புக் பேக் கொஸ்டின் கவர் ஆயிடும், டாபிக் கொஸ்டின் கவர் ஆயிடும். இது தாண்டி 6th to 10th மேஜர் கொஸ்டின்ஸ் இருக்காது. அது இருந்துச்சுனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுவே உங்களுக்கு ஓவராலா கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யூனிஃபார்ம் வருது உறுதிப்பா. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூப்பா.